கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்டுள்ள அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் முதலாவது நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் அவருடைய குமாரரும் நம்முடைய அருமை கர்த்தருமா இருக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்களை இந்த மாலை வேளையிலே தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அளவற்ற கிருபையினால ஒவ்வொரு நாட்கள் தோறும் வேதத்தில் இருக்கக்கூடிய மிக உன்னதமான பாடங்களை நாம் பார்த்து வருகிறோம். இந்த ஒரு நாளிலும் கூட ஒரு அருமையான சத்தியத்தை தேவன் தர இருக்கிறார். இந்த ஒரு கூட்டத்துக்கு ஆரம்பமாக கூட நம்முடைய அன்பு சகோதரர் வினோத் பாபு அவர்கள் வந்து நம்முடைய ஜபத்தை ஏறெடுப்பார். ஜபம் செய்வோம். வானாதி வானங்களில் வீட்டிலிருந்து இந்த பூமியில் உள்ள மணமக்களாக எங்களை கண்ணோக்கி பார்த்து வந்திருக்கிறவர்களான எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இதோ அப்பா, கடந்த நேரங்களில் கூட எங்களை கண்ணினிமை போல பாதுகாத்து வழிநடத்தி இந்த ஒரு நாளையும் கூட கிருபையாய் கொடுத்து பகல் முழுதும் எங்களை காத்து வழிநடத்தி இந்த ஒரு சாயங்கால வேலையிலும் கூட நாங்கள் சகோதர சகோதரிகளாக ஒன்று கூடி வந்து உமது மேலான திட்டத்தை நாங்கள் தியானிக்க நீ பாராட்டின கிருபைக்காகவும் அன்புக்காகவும் கூட மீண்டுமாக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலம் துதிகளையும் நன்றிகளையும் எடுத்துக்கிறோம்ப்பா. இதப்பா, கோடான கோடி மக்களுக்கும் கல்வி மாணவர்களுக்கும் மறைக்கப்பட்ட இந்த உன்னதமான சத்தியத்தை வெகு சிலராக எங்களை நீர் இந்த உலகத்திலிருந்து உமது மிக பெரிதான கிருபை நாளை பிடித்து இன்றைய நாளிலும் கூட சகோதரன் வாயிலாக நீ கொடுக்கின்ற இந்த மன்னாவுக்காக கூட மீண்டுமாக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலம் துதிகளையும் நன்றிகளையும் எடுத்துக்கிறோம்ப்பா. இந்த சத்தியத்தை கேட்கிற பிள்ளைகளாகிய நாங்கள் அதை கேட்போடு மாத்திரமல்லாமல் அன்பின் ஜீவித்தில் நடக்க தேவையான ஞானத்தையும் பரிசுத்தாவையும் வளர்த்து அதிகமாய் தந்து ஆசீர்வதித்து வழிநடத்துமப்பா. இதோப்பா, காலம் கடைசி என்பதை நாங்கள் நன்கு உணர்ந்து அனுதினமும் நீ எங்களுக்கு கொடுத்திருக்கிற சத்தியத்தை கொண்டு எங்களை நாங்களே நிதானித்து சோதி தந்து நீர் எங்களை அழைத்த அழைப்புக்கு ஏற்ற பாத்திரமாக நாங்கள் வாழ்ந்து மறிக்க தேவையான பரிசுத்தாவை தந்து ஆசீர்வதித்து வழிநடத்துமாறு கூட கேட்கிறோம். இந்த கூட்டம் துவக்கம் முதல் முடிவடைந்தும் திவ்ய பிரசன்னம் என்று ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமா. எங்களுக்கு அத்தரும் அருமை லட்சுமா இயேசு கிறிஸ்து வெளியேற பெற்ற நாமத்தில் இந்த சிறிய மன்றாட்டை எடுக்கணும் நல்ல பிதாவே. ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடந்த நாளில் கூட நாம் ஆகாசினுடைய சூரிய கடிகாரம் அப்படிங்கக்கூடிய ஒரு தலைப்பின் கீழே ஒரு அருமையான வேத பாடத்தை நம்ம தியானிச்சோம். இந்த ஒரு நாளிலும் கூட கண்மலை மற்றும் கோல் என்கின்ற தலைப்பின் கீழாக தூத்து கொடுக்கும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் ஜேம்ஸ் பாஸ்கர் அவர்களை சபையின் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, அனைவருக்கும் பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு, இந்த ஒரு விசேஷமான சந்தர்ப்பங்களில் தேவன் நமக்கு சத்தியத்தை குறைவில்லாமல் கொடுத்து வருகிறார். ஒவ்வொரு நாளும் அந்த அடிப்படையில் நாம் சத்திய பாடங்களை நாம் பார்த்து வருகிறோம். இன்றைய நாளிலும் நம்ம பார்க்கக்கூடிய பாடத்துடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா கண்மலை மற்றும் கோல். ஆங்கிலத்தில் வந்து ராட் அண்ட் ராக் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே நாம் ஒரு சத்தியத்தை பார்க்க இருக்கிறோம். ஸோ பாடத்துடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா ராட் அண்ட் ராக் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே பார்க்க இருக்கிறோம். ஸோ இது வந்து பழைய ஏற்பாட்டில் நடந்த 2 சம்பவங்களை மையமாக கொண்டு இன்றைய நாளுக்கு அதை பொருத்தி பார்க்கக்கூடிய ஒரு பாடமாக இருக்கிறதுனால சம்பவத்தையும் நல்லா கவனிக்கலாம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி வந்து பவர் பாயிண்டில் நீங்கள் நிறைய விஷயங்கள் கரெக்டாக பார்க்க வேண்டியிருக்கும். அதாவது எப்படி பார்க்கணும்னா, அதிலிருந்து சில ஜியாகிரபிக்கல் லொக்கேஷனில் கூட நமக்கு ஒரு பாடம் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்டில் சில இடங்கள் நம்ம மேப்பில் பார்ப்போம். அந்த இடங்கள் மேப்பில் எங்கே பார்க்குறோமோ அதிலிருந்து கூட நமக்கு பாடங்கள் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன். அதனால் நீங்கள் தயவுசெய்து அதை நீங்கள் கவனமாக பார்க்க முடியாது உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஸோ இந்த பாடத்தை நம்ம எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். இது எதுக்கு நம்ம இப்போ பார்க்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம முன்வைக்கும் போது இதில் என்ன ஒரு பதில் நம்ம எதிர்பார்க்கலாம்னா, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய திட்டம், பிளான், அந்த பிளானில் வந்து அவர் சொல்கிற விஷயம் அல்டிமேட்டாக எண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பிளானுடைய எண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த மனுக்குலமும் ரட்சிக்கப்படணும். அதான் அவருடைய பிளான். அந்த ரட்சிப்பை வந்து தேவன் கொடுக்கறதுக்கு சில காலப்பகுதிகள் அவர் ஒவ்வொரு சம்பவங்களாக பண்ணிகிட்டே வராரு. அதில் எல்லா விஷயங்களும் கருத்துக்களும் பைபிளில் உள்ளடக்கியிருக்கு. அந்த எல்லா விஷயங்களை விட தேவன் வந்து உலக ஜனங்களை ஆசீர்வதிக்கிறதுல இருக்கிற எல்லா விஷயங்களையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, மையக்கரு எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த சிலுவை மரணத்தில் தான் இயேசு கிறிஸ்து ரேன்சம் கொடுத்தார்.
ஈடுபலி கொடுத்தார் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கிறோம். ஸோ இயேசு கிறிஸ்து கொடுத்த ஈடுபலி புதிய ஏற்பாட்டு காலத்தில் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு முக்கியமான திட்டமாக இருந்துச்சு. அந்த திட்டத்தை தேவன் ஏற்கனவே எங்கே சொல்லி வச்சிருக்காருன்னா பழைய ஏற்பாட்டில் சொல்லி வச்சிருக்காரு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இயேசு கிறிஸ்துவின் ஈடுபலி தான் ரட்சிப்புக்கு முக்கியமான விஷயங்கிறத சொல்ல போகிற நிழல் பழைய ஏற்பாட்டிலேருந்து எடுக்க போகிறோம். ஸோ பழைய ஏற்பாட்டில் எங்கேருந்து எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு நல்லா பழக்கப்பட்ட ஒரு புஸ்தகம் யாத்திராகமங்களின் புஸ்தகம். அந்த புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரத்தில் நம்ம வெஸ்ட் பை வெஸ்ட் ஸ்டடியாக தான் போகிறோம், வேற ஒன்றுமே கிடையாது. 17ஆம் அதிகாரம். இதில் நம்முடைய ஆண்டவரின் ஈடுபலியை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய நிழல் 2 சம்பவங்களாக இடம்பெற்றிருக்குது. ஸோ இந்த 2 சம்பவங்களையும் நம்ம ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கருத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. ஸோ 2 விஷயமே எதை பற்றி சொல்லுதுன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஈடுபலி தான் தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்தினுடைய முக்கியமான அம்சம் அப்படிங்கிறத சொல்ல போற 2 சம்பவங்களை நம்ம பார்க்க போறோம். ஸோ 17ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தில் இடம்பெற்றக்கூடிய முதல் சம்பவம் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்மலை அடிச்சு மோசே தண்ணி வர பண்ணது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா மோசே கையில் ஒரு கோல் இருந்துச்சு. இது முதல் சம்பவம். 2வது சம்பவம் நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கும் அமலேக்கியருக்கும் நடந்த யுத்தம். இந்த யுத்தத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் தோத்து போக வேண்டியது. ஆனால் ஒரு சின்ன மாற்றத்தை தேவன் ஏற்படுத்தி ஜெயிக்க வச்சார். அந்த மாற்றமும் எதன் மூலம் ஏற்பட்டுச்சுன்னா, மோசே கையில் இருந்த ஒரு கோல். ஸோ 2 சம்பவத்திலையுமே வரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோசே கையில் இருந்த கோல். அது மட்டும் இல்லை, மோசே கோல் எடுத்துட்டு எங்கே போய் நிற்பாருன்னா, 2 சம்பவங்களுமே மலை மேலே தான் நிற்பார். அதனால இந்த சப்ஜெக்டுக்கு என்ன பேர் வச்சிருக்கோம்னா, கண்மலை மற்றும் கோல் அப்படிங்கிற பேரை நம்ம வச்சிருக்கோம். ஸோ முதல் சம்பவத்துக்கு போயிடலாம். முதல் சம்பவம் நம்ம என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, கண்மலையை அடிச்சு தண்ணி வர வச்ச சம்பவத்தை இப்போ நம்ம கொஞ்சம் தீவிரமா நம்ம பார்க்கலாம். வாசிக்கலாம் பாருங்க. யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனம். பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படி சீன் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு, எங்க இருந்து புறப்பட்டு வராங்க? சீன் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவிதீமிலே வந்து பாளையம் இறங்கினார். இப்போ இந்த பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். அவங்க வனாந்தர பிரயாணத்துல வந்துட்டு இருக்காங்க. அந்த வனாந்தர பிரயாணத்துல அவங்க சீன் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு ஒரு ஸ்டாப் அதை நம்ம எடுத்துக்கிறோம். எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றாங்கன்னா, சீன் வனாந்தரத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணி எங்க வந்து இறங்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ரெவிதீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்க வந்து இறங்குறப்ப அங்க ஜனங்களுக்கு என்ன இல்ல, வாசிங்க. அங்க ஜனங்களுக்கு குடிக்க என்ன இல்லாம இருந்துச்சுன்னு சொல்லி படிக்கிறோம். தண்ணீர் இல்லாம இருந்து. ஸோ அவங்க எங்க இருந்து புறப்பட்டாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எகிப்துல இருந்து புறப்பட்டாங்க. ஆனா இந்த சம்பவத்துல எங்க இருந்து புறப்பட்டாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சீன் வனாந்தரத்துல இருந்து புறப்பட்டாங்க, ரெவிதீம்ல வந்து பாளையம் இறங்கினாங்க. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒரு தடவை சொல்லி பார்த்துக்கோங்க இந்த பேரை. சீன் வனாந்தரத்துல இருந்து புறப்பட்டாங்க, ரெவிதீம்ல வந்து பாளையம் இறங்கினாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த மேப்ல பார்க்கலாம். அவங்க வந்த வழியை தான் நமக்கு டாட்டா போட்டிருக்கு. ராமசேஸ்ல இருந்து புறப்பட்டு எப்படி வந்தாங்கன்னு சொல்லி வழி போட்டிருக்கு. இதுல இப்போ நமக்கு 2 பேர்கள் படிச்சோம். யாத்திராகமம் 17:1. ஒன்னு வந்து சீன் வனாந்தரம், இன்னொன்னு பாத்தீங்கன்னா ரெவிதீம். கரெக்டுங்களா? ஸோ சீன் வனாந்தரம் எங்க இருக்குன்னா பாருங்க, ஏரோ மார்க் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா, அந்த இடத்துல சீன் வனாந்தரம் இருக்கு. ரெவிதீம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி. ஸோ ஒரு இடத்துல இருந்து புறப்பட்டு அப்படியே ஃபார்வர்டா இன்னொரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க வந்து சேர்ந்த இடத்துக்கு பேருன்னு பாத்தீங்கன்னா ரெவிதீம். இந்த மேப்பை படம் முடிச்சு மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு சப்ஜெக்ட்ல முதல் சம்பவத்துடைய பாடமே இந்த மேப்ல தான் இருக்கு. ஸோ சீன் வனாந்தரம், அடுத்து ரெவிதீம்ல வந்து பாளையம் இறங்கியிருக்காங்க. அங்க வந்து பாளையம் இறங்கி ஜனங்கள் எல்லா குடிசைகளை போட்டு குடியேறும் போது அங்க என்ன இல்லைன்னு சொல்லி படிக்கிறோம், தண்ணீர் இல்லைன்னு சொல்லி படிக்கிறோம். இப்ப என்ன ஒரு கேள்வி வருதுன்னா, ஒரு இடத்துல பாளையம் இறங்க போறோம்னு சொல்லி மோசேவுக்கு ஏற்கனவே தெரியும். அங்க இறங்கி கொஞ்ச நாள் தங்கிட்டு அதுக்கப்புறம் தான் போறாங்கன்னு ஏற்கனவே தெரியும். அப்படி தெரியறப்ப என்ன காரணத்தினால தண்ணி இல்லாத இடத்த மோசே செலக்ட் பண்ணார் அப்படின்னு ஒரு கேள்வி. இப்போ நம்மளாம் ஒரு வீட்டுக்கு புதுசாக குடி போறோம்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல அந்த வீட்டுக்காரர்கிட்ட என்ன கேட்போம், தண்ணி இருக்கா, தண்ணியெல்லாம் கரெக்டாக 10 கேட்போம். அப்போ இவ்வளோ பெரிய ஜனங்களை கூட்டிட்டு போற மோசேக்கு ஏன் இந்த விஷயம் தோணல மனசுக்குள்ள? நம்ம எங்க பாளையம் இறங்குறோமோ அங்க தண்ணி இருக்கா இல்லையான்னு சொல்லி ஏன் தோணல அப்படின்னு கேட்குற கேள்வி முட்டாள்தனமான கேள்வி. ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எங்க பாளையம் இறங்குறது அப்படிங்கிறது டிசைட் பண்றது யாரு? மேகஸ்தம்பத்தை கொடுக்கறது யாருங்க? பிதாவாகிய தேவன். அப்ப பிதாவாகிய தேவன் என்னதான் பண்ணியிருக்காருன்னா, பர்பஸாவே காரணமாகவே என்ன பண்ணியிருக்காருன்னா, தண்ணி இல்லாத ஒரு இடத்துல தான் என்ன பண்ணியிருக்காருங்க, கொண்டு போய் பாளையம் இறக்கி வச்சிருக்காரு. ஸோ தண்ணி இல்லை. இப்ப ஜனங்களுக்கு தாகம் அடிச்சா இல்லையா கேட்க வரல, ஜனங்களுக்கு தாகம் அடிச்சா இல்லையாங்கிறது பாயிண்ட் இல்லை, தண்ணி இல்லைங்கிறது இப்போ பாயிண்ட். ஸோ தண்ணி இல்லைன்னு தெரிஞ்சா தாகம் அடிக்காட்டி கூட இந்த ஜனங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வேலையை காங்க ஆரம்பிச்சிருவாங்க. வாசிக்கலாம் பாருங்க. யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3 வசனங்கள். அப்பொழுது ஜனங்கள் மோசேயோட வாதாடி, நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார். அந்த வார்த்தையோட ஸ்டைல கவனிங்க. எப்படி கேட்டிருப்பாங்கன்னா,
மோசே தண்ணி வேணும் இப்ப எங்களுக்கு, இதான் ஒரு கொஸ்டின். அப்போ மோசேவோட என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? அவங்க வாதாட ஆரம்பிச்சிட்டாங்க. வாதாட ஆரம்பிச்சு நாங்கள் குடிக்கிறதுக்கு எங்களுக்கு தண்ணியை தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னோடு ஏன் வாதாடுகிறீர்கள்? என்ன கொஸ்டின் கேட்கிறாரு? எங்கூட ஏன் வந்து வாதாடுறீங்க? கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள்? நியாயமான கேள்வி. நீங்க வந்து கர்த்தரை என்ன பண்றீங்க, பரீட்சை பார்க்கிறீர்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே பாருங்க 3ஆம் வசனம். ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவணமாய் இருந்தபடியால் அவர்கள் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்து. சோ வழக்கம் போல அவங்க முறுமுறுப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தண்ணீர் இல்லாதனால முறுமுறுத்து, அப்புறம் நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவணத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள். அவங்களுக்கு என்ன மனசுக்குள்ள இல்லைன்னு பாத்தீங்கன்னா, தேவனும் மோசேவும் நம்ம ஆளுக அப்படிங்கிறதுல இல்ல. அவங்களுக்கு எண்ணமே எப்படித்தான் போயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, எப்ப எதுல குறை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் போய் இப்ப என்ன கேட்டாங்க, எங்களை கொன்று போடவா கூட்டி கொண்டு வந்தீர்கள் சொல்லிட்டு பயங்கரமா அந்த இடத்துல ஒரு கலவரத்தை ஏற்படுத்துறாங்க. இப்ப திருப்பி எல்லாத்துக்கும் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கறேன். நீங்க கேட்கிற பதில் எனக்கு இயர்போன் வழியா கேட்கும், நீங்க பேசுறதெல்லாம். அதனால பதில் சொல்லுங்க. எந்த இடத்துல வந்து பாளையம் இறங்கினாங்க? எந்த இடத்துல வந்து இறங்கினாங்க? கரெக்ட் சொல்லுங்க. கரெக்டா சொன்னீங்க எல்லாருமே. ரெவிதீம் அப்படிங்கிற இடத்துல வந்து பாளையம் இறங்கினாங்க. எனக்கு எப்படி கேட்குதுன்னு உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. அந்த சப்ஜெக்ட் கடைசியில் சொல்றேன் எப்படி கேட்குதுன்னு. நீங்க சொன்ன பதில் எப்படி கேட்குது நான் சொல்றேன். ஸோ அந்த இடத்துக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ரெவிதீம். ஸோ ரெவிதீம்ல இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா, மோசே என்னமோ வேற ஒரு கட்சிக்காரர் மாதிரியும் இவங்கெல்லாம் வேற ஒரு ஆட்கள் மாதிரியும் ஏதாவது பிரச்சனை யார்கிட்ட போய் வாதாடுறது? மோசே கிட்ட. அப்படின்னு இவங்களுக்கு என்ன இல்லை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மோசேவும் நம்மள ஒருத்தர் அப்படிங்கிற எண்ணம் இல்லை. ஸோ எப்படி திங்க் பண்ணுறாங்கன்னா, பயங்கர மோசமாக திங்க் பண்ணி மோசைகிட்ட போய் வாதாடுறாங்க. இந்த வாதாடுற விஷயம் அவங்களுடைய கேரக்டரை பயங்கரமாக மாற்றும். எப்படி மாற்றுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வன்முறை, அதாவது மூர்க்கம் ஃபர்ஸ்ட் வருது, கோபம் வருது, அதுக்கப்புறம் அங்கே ஒரு வன்முறை வெடிக்குது. இந்த வன்முறையும் மூர்க்கமும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு வந்து அவங்க வாயில் அவங்க பேசின வார்த்தைகள் எப்படி வந்துச்சு பார்த்தீங்கன்னா, எங்களை கொன்று போடுறதுக்கா கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்குற வார்த்தை. இது ஒரு பாவமான செயலா இல்லையா? நம்மளை பொறுத்த வரைக்கும் தேவனுக்கு விரோதமா முறுமுறுக்குங்கிறதும் தேவனுடைய மனுஷனை வந்து தாக்க நினைக்கிறதும் ஒரு பாவமான விஷயமா இல்லையா? அப்ப இந்த சப்ஜெக்ட்ல நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, ரெவிதீம் அப்படிங்கிற இடத்துல இஸ்ரேல் ஜனங்கள் பயங்கரமான பாவம் செய்வதற்கு தயாரா இருந்தாங்க. ஒருவேளை தேவன் மட்டும் தண்ணி கொடுக்கலன்னா என்ன இருக்கும்? கண்டிப்பா சொல்றேன், இந்த ஜனங்கள் மோசை விட்டு வச்சிருக்க மாட்டாங்க. இவங்க ஃபார்வர்ட்ல போயிருக்க மாட்டாங்க, ரிவர்ஸ்ல தான் போயிருப்பாங்க. அப்ப தேவன் என்ன பண்றாருன்னு இதை கேட்டு இவங்க செஞ்ச பாவத்தை பொறுத்துட்டு இவங்க பாவம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தேவன் இப்ப மோசேவை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு என்ன சொன்னாரு வாசிக்கலாம் பாருங்க. யாத்திராமம் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன்? இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன்? மோசே சொல்றாரு, என்ன செய்யறதுன்னு எனக்கு புரியல தேவனே அப்படின்னு கேட்கிறாரு. அடுத்தது, இவர்கள் என் மேல் கல்லெறிய பார்க்கிறார்களே. சரியான பாயிண்ட். என் மேல என்ன பண்ண பாக்குறாங்க? அப்போ ஒருவேளை தேவன் அலோவ் பண்ணியிருந்தாருன்னா தண்ணி கிடையாது போங்க அப்படின்னா என்ன பண்ணிருப்பாங்க? கண்டிப்பா மோசேவை கல்லெறிஞ்சே கொண்டிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சூழல். அப்ப இது ஒரு மிகப்பெரிய பாவமான ஒரு சூழ்நிலைக்குள்ள இந்த ஜனங்கள் இருக்காங்க. எந்த பிளேஸ்ல இருக்காங்க? ரெவிதீம் அப்படிங்கிற பிளேஸ்ல ஒரு பாவமான கண்டிஷன்ல ஜனங்கள் இருக்காங்க. பட் தேவன் அதை அலோவ் பண்ணல. அவங்கள ரட்சிப்புக்குள்ள கொண்டு போறதுக்கு அடுத்த ஒர்க் ஸ்டார்ட் பண்றாரு. அந்த அடுத்த ஒர்க் என்னங்கிறத வாசிக்கலாம் பாருங்க. 5ஆம் வசனம் முதலியே. யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோட கூட்டிக் கொண்டு, கொஞ்சம் மூப்பர்களை என்ன பண்ணிக்கோ கூட்டிக் கொண்டு, நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்துக் கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து. சோ இப்ப மோசே கையில தேவன் இதை எடுக்க சொல்லிட்டாரு, கோல் எடுக்க சொல்லிட்டாரு. கோல் எடுத்துட்டு நீ என்ன பண்ணு, நடந்து போ, மூப்பர்களை சில பேர்த்த என்ன பண்ணிக்கோ கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு எங்க போ சொல்றாருன்னா அடுத்த பிளேஸ் ஞாபகம் வச்சுக்கலாம். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன். சோ தேவன் எங்க வர சொல்லிட்டாரு இப்ப மோசேவை? ஓரேப் அப்படிங்கிற பிளேஸ்க்கு வந்துட்டார். இதுக்கு முன்னாடி எந்த பிளேஸ்ல இருந்தாங்க? ரெவிதீம். ரெவிதீம்ல என்ன பண்ணாங்க ஜனங்க? பாவம் பண்ணாங்க. அதான் கரெக்டான பதில். பாவம் பண்ண இருந்துச்சு. சோ தேவன் இப்ப எங்க போக சொல்லிட்டார் மோசேவை? ஓரேபிலே உனக்கு முன்பாக நான் கன்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கோலை எடுத்துட்டு வந்து கன்மலை என்ன பண்ணு அடி அப்படின்னார். வாசிங்க மறுபடியும். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன், கன்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செஞ்சிட்டார். சோ இஸ்ரவேல் மூப்பர் கண்களுக்கு முன்னாடி செஞ்ச உடனே அங்க கண்டிப்பா என்ன வந்திருக்கும்? தண்ணி வந்திருக்கும். இப்ப இந்த இடத்துக்கு தேவன் தண்ணி வந்ததுக்கு அப்புறம் ஒரு பேர் வைக்கிறார். தண்ணி வரதுக்கு முன்னாடி என்ன பேரு? ஓரேப். தண்ணி வந்ததுக்கு அப்புறம் ஒரு பேர் வைக்கிறாரு. அந்த பேர் என்னங்கிறத வாசிக்கலாம். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 7வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் வாதாடினது நிமித்தம்
கர்த்தர் எங்கள் நடுவிலே இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சித்து பார்த்தது நிமித்தம். ரெண்டு விஷயம், ஒன்னு வாதாடினது, இன்னொன்னு கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறார் இல்லையா என்ன பண்ணிருக்காங்க, பரீட்சை பார்த்தது நிமித்தமும் அவன் அந்த ஸ்தலத்திற்கு மாசா என்றும் மேரிபா என்றும் பேரிட்டான். சோ என்னென்ன பேர் வச்சாரு, மாசான்னு பேர் வச்சாரு, அதுக்கப்புறம் மேரிபா. இது வரைக்கும் வந்த பேர்ல ஒரு ரீகால் பண்ணிடலாம். முதல்ல இஸ்ரேல் ஜனங்கள் எங்க இருந்து புறப்பட்டாங்க, சீன் வனாந்தரம். அது இப்ப நமக்கு சீன்ல தேவையில்லை, அதை விட்டுறலாம். அடுத்த நேரம் எங்க வந்து பாளையம் இறங்கினாங்க, ரெவிதீம்ல. ரெவிதீம்ல என்ன செஞ்சாங்க ஜனங்க, பாவம் செய்யற கண்டிஷன் போயிட்டாங்க. பாவம் தான், அதில் சந்தேகமே இல்லை, ஊர் முடிச்சுட்டாங்க. ஸோ அங்கிருந்து தேவன் நேரம் எங்க கூப்பிட்டு வர்றாரு, ஓரேப். மோசேக்கிட்ட ஒரு கோல் கொடுத்து நீ வந்து கண்மலை அடின்னு சொல்றாரு. இப்போ என்ன வந்துருச்சு, தண்ணி வந்துருச்சு. தண்ணி வந்ததுக்கு அப்புறம் தேவன் அதுக்கு என்ன பேர் வைக்கிறாரு, மாசா என்றும் மேரிபா என்றும் பெயரிட்டார். ஸோ இப்போ நம்ம அடுத்து எங்க போறோம்னா, பழையபடி மேப்புக்கு வந்துடலாம். அந்த மேப்ல இப்போ ரெண்டு இடத்த நம்ம பார்க்க போறோம். ஒன்னு ரெவிதீம், ஏற்கனவே பார்த்துட்டோம். சீன் வனாந்தரத்தை எடுத்துட்டேன், நமக்கு இப்போ இந்த சப்ஜெக்ட் அது தேவையில்லை. ரெவிதீம் வந்து தண்ணி இல்லாமல் இருந்துச்சு, அங்கதான் பாவம் செய்ய நினைச்சாங்க. அந்த இடத்துல இருந்து இப்ப தேவன் எங்க கூட்டி வந்திருக்காருன்னா, ஓரேப். பாருங்க, பக்கத்துல தான் இருக்கு, பக்கத்துல தான் இருக்கு. ஓரேப் அப்படிங்கிற இடத்துக்கு தேவன் என்ன பண்ணாருன்னு கூட்டிட்டு வந்தார். இப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஓரேபுக்கு பைபிள்ல இன்னொரு பேர் இருக்கு. இந்த ஓரேபுக்கு இன்னொரு பேர் இருக்கு. இப்ப நம்ம பார்த்தோம், தேவனே ஒரு பேர் வச்சார், ரெண்டு பேர் வச்சார், மாசா மேரிபா. அந்த பேர் இல்ல, ஓரேபுக்கு இன்னொரு பேர் இருக்கு. அதை வாசிக்கலாம் பாருங்க. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அப்ப ஓரேப்புக்கு இன்னொரு பேர் வச்சுக்கலாமா, என்ன பேரு, தேவனுடைய பர்வதம். தேவனுடைய பர்வதம்னா தேவனுடைய பர்வதம், ஒரு மலை, அவ்வளவுதான். சோ அந்த மலை யாருடைய மலையாமா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓரேப் யாருடைய மலைனா தேவனுடைய மலையிட்டாரு. சோ கோயிங் பேக் டு தி மேப், ஜியோகிராபிக்கல் லொகேஷன் பார்த்துடலாமா. ரெவிதீம் 7, ஓரேப் 8 தெரியும் நினைக்கிறவங்களுக்கெல்லாம். ரெவிதீம் 7, ஓரேப் 8. அடுத்து இன்னொரு இடம் பக்கத்தில் நான் போட போறேன். இன்னும் கொஞ்சம் அப்படியே இஸ்ரேல் ஜனங்கள் ஃபார்வர்ட்ல போனா, அதாவது ரெவிதீம் தாண்டி ஓரேப் வந்து தண்ணி குடிச்சாங்க. ஓரேப்ல இருந்து மறுபடியும் முன்னேறி போனா என்ன வரும்னு பாத்தீங்கன்னா சீனாய் மலை வரும். இப்போ நம்ம சப்ஜெக்ட் பூராமே இதை சுத்த வரப்போகுது. என்ன சுத்தி வரப்போகுதுன்னா பாருங்க, ஒரு ரவுண்டு சுத்தி வருது பாருங்க. இந்த இடத்துல தான் இந்த 3 விஷயம் இருக்கு. ஒன்னு ரெவிதீம், இன்னொன்னு ஓரேப், இன்னொன்னு என்னங்க, சீனாய் மலை. சீனாய் மலை நான் எதுக்கு போட்டேன், சம்பந்தமே இல்லையா, வசனமே படிக்கலையே. வசனம் படிக்கல, ஆனா பின்னாடி வசனம் வரும். சீனாய் மலை எதுக்கு போட்டேன்னா, ஓரேபை தாண்டி போனா தான் சீனாய் மலை வரும். சீனாய் மலையில தேவன் என்ன கொடுத்தாரு உங்களுக்கு, என்ன கொடுத்தாரு, நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு. ஸோ 10 கட்டளைகளை கொடுத்தாரு. அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இல்லையா. ஸோ இந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துக்கு நான் ஒரு பேர் வச்சுட்டேன். ரெவிதீம் பார்த்தோம், அடுத்து எது பார்த்தோம், ஓரேப் பார்த்தோம், அடுத்து எதை பார்த்துட்டு இருப்பேன், சீனாய் மலைக்கு வந்துட்டோம். இப்போ நான் ஒரு மேப் போட போறேன், அதுல இருந்து ஒரு கான்செப்டை நீங்க சொல்லணும். இப்போ எனக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் ரெவிதீம்லே தேவன் விட்டுருந்தாருன்னா ஓரேப்புக்கு போயிருக்க மாட்டாங்க, சீனாய் மலையில போய் ஆசீர்வாதத்தை வாங்கிக்க மாட்டாங்க. ரைட் ஆர் ராங்? தேவன் ரெவிதீம்ல தண்ணியெல்லாம் கிடையாது போங்க அப்படின்னு சொல்லி விட்டுருந்தாருன்னா அவங்க ஃபார்வர்ட்ல ஓரேப்புக்கு போயிருக்க மாட்டாங்க. ஓரேப்புக்கு போலினா எந்த ஆசீர்வாதத்தை வாங்க முடியாது, நியாயப்பிரமாணம், கட்டளை, தேவனோட தொடர்பு அப்படிங்கிற ஆசீர்வாதத்துக்குள்ள போக முடியாது. ஸோ இந்த கான்செப்டை இப்போ நீங்கள் மனசுக்குள்ள வச்சுட்டு இதுல இருந்து ஏதாவது ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கான்னு சொல்ல முடியுமா? ரெவிதீம் டு ஓரேப், ஓரேப் டு சீனாய் மலை, இதான் மேப்பு. இதுல இருந்து ஏதாவது கான்செப்ட் சொல்ல முடியுமான்னு கேட்கறேன் உங்களுக்கு. சொல்லலாமா? என்ன சொல்லலாம்? வளைஞ்சு போகுது, உலகத்திலிருந்து பிரிக்கப்பட்டவங்க. சரி பரவாயில்ல, ஒரு கான்செப்ட் மனசுக்குள்ள தோணுது, அது என்னங்கிறத அப்புறம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த நிழலை ஃபர்ஸ்ட் முடிச்சிடலாம். ஸோ நிழல் எப்படி முடிச்சிடலாம்னா, ஒருவேளை இந்த ஜனங்கள் ஓரேப்புக்கு வராமல் இருந்தால் கம்ப்ளீட் ஆசீர்வாதம் அவுட்டு. ஆனால் தேவன் எங்கே கூட்டிட்டு போயிட்டாருங்களே, ஓரேப்புக்கு இன்னொரு பேர் படிச்சுமா, என்ன பேருங்க, தேவனுடைய பர்வதம். ஸோ தேவனுடைய பர்வதத்தில் ஒரு பாறை மேலே ஏறி மோசே கையில் வச்சிருக்கிற கோலை அடித்த உடனே கண்மலையிலிருந்து என்ன வந்துச்சு பார்த்தோம், தண்ணீர் வந்துச்சு. கண்மலையிலிருந்து என்ன வந்துச்சு, தண்ணீர். ஸோ அப்படியே ஆவிக்குரிய அர்த்தத்துக்கு போனால் இந்த கண்மலை யார் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே அப்போஸ்தலனாகிய பவுல் புதிய ஏற்பாட்டில் கிளியரா சொல்லிட்டார். யார் இந்த கண்மலை? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வாசிச்சிடலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். ஞானபானம் அது குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோடே கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. ஓகே, கண்மலையிலிருந்து தண்ணி வந்துச்சா, கண்மலை அடிச்சதுக்கு அப்புறம் தண்ணி வந்துச்சா? அடிச்சதுக்கு அப்புறம் தான். அப்ப இயேசு கிறிஸ்துவிடம் தண்ணி வந்துச்சா, இயேசு கிறிஸ்து அடிச்சதுனால தண்ணி வந்துச்சா? வெரி கிளியர். இயேசு கிறிஸ்துவை
அடிச்சா தான் தண்ணி வரும். அதையும் ஏற்கனவே ஏசாயால படிச்சிருக்கிறோம். அவர் அடி வாங்கினது எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்காகத்தான் அப்படிங்கிறத படிச்சோம். வாசிக்கலாம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை என்ன பண்ணிருக்காரு? இயேசு கிறிஸ்து சுமந்திருக்காரு. நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். சோ கண்மலை அடிச்சோன்னு தண்ணி வந்துச்சு. அதே மாதிரி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடிச்சோன்னு என்ன வந்துச்சுங்க? தண்ணி வந்துச்சு. தண்ணினா ஜீவன் கூட எடுத்துக்கலாம், நம்ம ரட்சிப்பு வந்துச்சு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? சோ இந்த ரெண்டு வசனத்தையும் அப்படியே இந்த கான்செப்ட்ல அப்ளை பண்ணா உங்களுக்கு ஏதாவது பாடங்கள் இருக்காங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரெவிதீம் அப்படின்னா என்னங்கிறது போட்டுமா? நான் வேணா ரெவிதீம் அப்படின்னா பாவம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? ரெவிதீம் அப்படின்னா பாவம். ஏன்னா இஸ்ரேல் ஜனங்கள் என்னென்ன செஞ்சாங்க? பாவம் தான் செஞ்சாங்க. அடுத்தது அவங்க அப்படியே பாவத்தோட செய்துன்னு தேவன் விட்டுருந்தாருன்னா எங்க போயிருக்க முடியாது? ஓரேபுக்கு போயிருக்க முடியாது. ஓரேபுக்கு போலினா தேவன் கொடுக்கும் ஆசீர்வாதத்தையும் அவருடைய தொடர்பும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன இருக்காதுங்க? கண்டிப்பா கிடைச்சிருக்காது. என்ன கிடைச்சிருக்காது? தேவனுடைய தொடர்பு அவங்களுக்கு கிடைச்சிருக்காது இல்லையா? அப்ப தேவனுடைய தொடர்பு அவங்களுக்கு கிடைக்கும்னா அவங்க பாவத்திலிருந்து ஃபார்வேர்டு மூவ் பண்ணா தான் கிடைக்கும். ஸோ பாவம் அப்படிங்கிற ரெவிதியம் இருந்து அவங்க ஃபார்வேர்டு மூவ் பண்றதுக்கு தான் ஒரு கண்மலையை தேவன் அடிச்சாரு. இங்க இஸ்ரேல் ஜனங்களை விட்டுட்டு பாவங்கிற இடத்துல நம்மளை கொண்டு வந்து வச்சா. நம்மள யார் தான்? அது மட்டும் சொல்ல மாட்டோம். நம்மள யாருக்கு? நம்மள யார் தான்? பாவிகள் தான். உலக ஜனங்கள் யார் தான்? பாவிகள் தான். ஸோ ரெண்டு பேருமே பாவிகள் தானே? மாற்றுக்கிறது இருக்காதுல்ல. உலக ஜனங்களும் பாவி தான், நம்மளும் பாவி தான். இப்போ நம்ம எல்லாருமே எந்த பிளேஸ்ல தான் இருக்கோம்? ஓரேபிள் இருக்கோம் இல்லையா? எந்த பிளேஸ்ல இருக்கோம்? ரெவிதீம் இருக்கோம். தட் மீன்ஸ் பிளேஸ் இஸ் அ கண்டிஷன். ரெவிதீம் அப்படிங்கிற கண்டிஷன் இருக்கும். இப்போ தேவன் இப்படியே நம்மளை விட்டுருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தேவனுடைய தொடர்புக்கு வர முடியாது. சீனாய் மலைக்கு வந்து ஆசீர்வாதத்தை வாங்க முடியாது. அப்ப தேவன் என்ன பண்றாரு? நாம மறுபடியும் தேவனுடைய தொடர்பை வாங்கணும்னா பாவத்தில் இருக்கிற மனுஷன் தேவனுடைய தொடர்புக்குள்ள வர முடியாதுன்ட்டு இடையில ஓரேப் அப்படிங்கிற இடத்த வச்சு அந்த இடத்துல கண்மலை அடிக்க வச்சார் மோசேவை. இப்ப இஸ்ரேல் ஜனங்களுக்கு போனா நம்மளை கொண்டு ரெவிதீம்ல வச்சா இப்ப நாம தேவனுடைய தொடர்புக்குள்ள போறதுக்கு ஓரேப்ல தேவன் யார் அடிக்கணும்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. புரியுதா உங்களுக்கு? சோ பாவத்தில் இருக்கிற மனுக்குலம் அங்கேயே போகுது. பாவத்தில் இருக்கிற மனுக்குலம் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தினால தேவனுடைய தொடர்புக்குள்ள போகுதுங்கிறத நமக்கு இந்த மேப்பை வச்சே நம்ம என்ன பண்ணிடலாங்க? கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? இது நமக்கு. இப்ப ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கு இந்த கான்செப்ட் சூட் ஆகுமா? ஒரு கேள்வி. ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் பாவத்தில் இருக்காங்க, அவங்களுக்காக தேவன் இயேசு கிறிஸ்துவை அடிச்சிருக்காரு. அப்பதான் அவங்க ஃபார்வர்ட் மூவ் பண்ணுவாங்க. அப்படி ஃபார்வர்ட்ல போனா அடுத்த நேரம் எங்க வந்துடலாம்? தேவனுடைய தொடர்புக்கு வந்துடலாம். ஆனா தேவனுடைய தொடர்புக்குள்ள உலக ஜனங்கள் வரணும்னா அதுக்கு மட்டும் இன்னொரு குரூப் வரணுமே. அது யாரு? நம்ம தான். நமக்கு பிப்ளிக்கலா என்ன பேர் சொல்லலாம்? நம்ம 2-3 நாளா சப்ஜெக்ட்ல தான் படிச்சுட்டு இருக்கிறோம். ஒன்னு வானத்து நட்சத்திரம், இன்னொன்னு கடற்கரை மணல். இந்த சார்ட்ல வானத்து நட்சத்திரம் கடற்கரை மணல் இருக்கா? நீங்க இப்ப பார்த்துருக்கிற சார்ட்ல பாவம் இருக்கு, அது நம்முடைய கண்டிஷன், நம்ம அங்கதான் இருக்கோம். நமக்காக ஓரேப்ல தேவனுடைய பர்வதத்துல இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டாரு, அதுல இயேசு கிறிஸ்து ரான்சம் இருக்கு. அதுல இருந்து தாண்டி வந்தா நம்ம தேவனுடைய தொடர்புக்குள்ளே வந்திருக்கோம் சீனாய் மலைக்கு. கரெக்டா? இதுக்குள்ள ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் இந்த இடத்துல வச்சு அவங்க தேவனோட தொடர்பு கொள்ளணும்னா இதுக்குள்ள வானத்து நட்சத்திரமும் கடற்கரை மணல் வரணும். ரைட்? இருக்கான்னு கேட்கிறேன். எங்க இருக்கு? பாவத்தில் இருக்குதா? இதுக்குள்ள வானத்து நட்சத்திரம் கடற்கரை மணல் இருக்கான்னு கேட்கிறேன். அவங்க 2 பேரும் தான் 1000 ஆண்டு அரசாட்சியில உலக ஜனங்களை ஆசீர்வதிக்க போறாங்க. அப்ப உலக ஜனங்கள் ரெவிதீம்ல தான் இருப்பாங்க உயிர்த்தெழுந்து வந்ததுக்கு அப்புறம் கூட. அதுக்கப்புறம் அவங்க ஓரேபுக்கு வரணும், அதுக்கப்புறம் சீனாய் மலைக்கு வரணும். தட் மீன்ஸ் தேவனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக்கணும். எல்லா ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்களா? பட மாட்டாங்களா? அது படுவாங்க. அப்போ வானத்து நட்சத்திரம் கடற்கரை மணல் இருக்கான்னு கேட்டா இந்த சார்ட்ல இருக்கு. எங்க இருக்குங்கிறத அப்படியே நான் என்ன பண்றேன், இந்த சார்ட்டை மனசுக்குள்ள வச்சுட்டு இந்த கண்மலையை மோசே அடிச்சார் இல்லையா, தண்ணி வந்ததுக்கு அப்புறம் மோசேக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்திருக்காது. எக்ஸைட்மெண்ட்னா ஒரு ஆனந்தமான ஆச்சரியம் வந்திருக்காது. கண்மலை அடிச்சா தண்ணி வருதா, பரவாயில்ல, ஜனங்களுடைய தாகத்தை நம்ம தீர்த்தோங்கிற ஆச்சரியம் வந்திருக்குமா இல்லையா? அந்த ஆச்சரியம் வந்ததுக்கு அப்புறம் மோசே ஒரு பாட்டு பாடினார். மோசே பாட்டு பாட மாட்டாருன்னு கேட்காதீங்க கிட்ட. மோசே பாட்டு பாடினாரு. பாட்டு பாடும்போது கண்மலை அடிச்சதை ஒரு பாட்டா பாடியிருக்கேன். கண்மலை அடிச்சப்ப என்ன வந்துச்சு? நம்ம ஏற்கனவே படிச்சோம் யாத்திராமத்துல, தண்ணி வந்துச்சு. அதே மோசே சொல்றாரு, கண்மலை அடிச்ச உடனே தண்ணி வந்ததை வேற மாதிரி பிரிக்கிறாரு. வாசிக்கலாம் பாருங்க. உபாகமம் 32ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. உபாகமம் 32ஆம் அதிகாரம் 13வது வசனம். பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தலங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினீர். எவனை? இஸ்ரேல் ஜனங்களை.
ஏறி வர பண்ணினீர். வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். அவனுக்கு என்ன பண்ணீங்க? புசிக்க கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேனையும். நல்லா கவனிங்க. கண்மலையில் என்ன வச்சு படிச்சதுக்கு முன்னாடி? தண்ணி. இப்ப மோசே என்ன சொல்றாரு? கண்மலையில் என்ன வச்சாமா? தேன் வந்துச்சாமா. அடுத்தது கற்பாறையில் இருந்து வழியும் எண்ணெயையும் அவனுக்கு அவன் உண்ணும்படி செய்தார். சோ என்னென்ன வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, கண்மலையில இருந்து தேன் வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, கற்பாறையில இருந்து வரும் எண்ணெய் வந்துச்சு. இப்ப தண்ணி வந்துச்சா? தேனும் எண்ணெய் வந்துச்சா? ஓரேப்ல கண்மலை அடிச்சப்ப அது இயேசு கிறிஸ்து அடிக்கிறதுக்கு ஈக்குவல்னு படிச்சோம். இயேசு கிறிஸ்து அடிச்சா தண்ணிங்கிற ஜீவன் கிடைக்குது. அது மூலம் ஃபார்வர்ட்ல போனா ரிஷிப் கிடைக்கும். அது நமக்கு இப்ப உலக ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் வரணும்னா இயேசு கிறிஸ்து அடிக்கப்படணும். ஆனா இயேசு கிறிஸ்துங்கிற கண்மலை அடிக்கப்படுறப்ப உபாகமத்துல மோசே எப்படி பாட்டு பாடுறாருன்னா, தேனும் எண்ணெயும் வந்துச்சுங்கிறார். தேன் யார்? எண்ணெய் யார்? இந்த தேனு எண்ணெய் வந்துருச்சுன்னா உலக ஜனங்களுக்கு ரிஷிப் கிடைச்சிடும். இது ஈஸியா மேட்ச் பண்ணிடலாம். ஸோ பிப்ளிக்கலா தேன் எதை குறிக்குங்கிறத வாசிக்கலாம். அதே இஸ்ரேல் ஜனங்களை வச்சு வாசிக்கலாம். எசேக்கியேல் 16 அதிகாரம் 13 வசனம். எசேக்கியேல் 16 அதிகாரம் 13 வசனம். இவ்விதமாய் பொன்னினாலும் வெள்ளியினாலும் நீ அலங்கரிக்கப்பட்டாய். பொன்னினாலும் வெள்ளியினாலும் நீ என்ன பண்ணப்பட்ட? இஸ்ரேல் ஜனங்கள் அலங்கரிக்கப்பட்டனர். உன் உடுப்பு மெல்லிய புடவையும் பட்டும் சித்திர தைலாடியுமாய் இருந்தது. மெல்லிய மாவையும் தேனையும். நல்லா கவனிங்க. மெல்லிய மாவு, அப்புறம் என்ன சாப்பிட்ட? தேன் சாப்பிட்ட. நெய்யும் சாப்பிட்ட. நீ மிகவும் அழகுள்ளவளாக. இதெல்லாம் சாப்பிட்டதுனால என்ன ஆயிட்டப்ப? பயங்கர அழகு. அப்ப தேன் சாப்பிட்டா என்ன வரும்? நாளைக்கு போய் கடையில் நிக்காதீங்க எல்லாருமே தேன் வாங்கி சாப்பிட்றேன்ட்டு. இது வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு அடையாளமா சொல்லப்பட்ட ஒரு விஷயம். தேனை சாப்பிட்டா என்ன வந்துருமாமா? அழகாயிரும். அழகு வந்தா என்ன ஆயிருவாங்களாமா? ராணி ஆயிருவாங்களாமா அவங்க இஸ்ரேல் ஜனங்கள். பாருங்க, வாசிக்கலாம் பாருங்க. நீ மிகவும் அழகுள்ளவளாகி ராஜ்யத்தை சுதந்தரிக்கும் ஸ்லாக்கியத்தையும் பெற்றாய். சோ தேன் அப்படிங்கிறது ராஜ்யத்தை சுதந்தரிக்கும் ஸ்லாக்கியம். சொல்லுங்க பார்க்கலாம். ராஜ்யத்தை சுதந்தரிக்கும் ஸ்லாக்கியத்தை நம்ம எப்படி சொல்லலாம்? வானத்து நட்சத்திரம் சொல்லாம சொல்ல முடியாது. ராஜ்யத்தை சுதந்தரிக்க போறவங்க, இயேசு கிறிஸ்துவோட உட்கார்ந்து ராஜ்யத்தை ஷேர் பண்ண போறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா வானத்து நட்சத்திரம். ஸோ பைபிள்ல தேன் அப்படின்னு சொன்னா வானத்து நட்சத்திரம். இப்போ ரொம்ப ஈஸி. எண்ணெய்ன்னு சொன்னா எண்ணெய் இல்ல, எண்ணெய்ன்னு சொன்னா வாசிக்கலாம் பாருங்க. பரிசுத்த ஆவியா. எரேமியா 11 அதிகாரம் 16 வசனம். எரேமியா 11 அதிகாரம் 16 வசனம். நல்ல கனியை உண்டாயிருக்கிற ஏத்தியும் பச்சையமான ஒலிவ மரம் என்னும் பேரை கர்த்தர் உனக்கு இட்டார். நமக்கு தெரியும் இந்த ஒலிவ மரம் முற்பிதாக்கள் ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா? இந்த 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 ஒரு மரத்துல தான் நாம் எல்லாம் புறஜாதியில் ஒட்ட வைக்கப்பட்டிருக்கோம். ஸோ முதல் இந்த மரம் யாருக்கு சூட்டான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுடைய முற்பிதாக்கள் ஏற்கனவே படிச்சிட்டோம் நம்ம. ஸோ எரேமியா 11:16 சொல்லப்பட்ட ஒலிவ மரத்திலிருந்து வரக்கூடிய எண்ணெய் தான் ஒலிவ எண்ணெய். ஸோ ஒலிவ மரம் யாரை குறிக்குன்னு பார்த்தீங்கன்னா ராஜ்யத்துல கடற்கரை மணல். தேன் யாரை குறிக்குன்னு பார்த்தீங்கன்னா ராஜ்யத்துல உலக ஜனங்கள். இப்போ அப்படியே இந்த ஸ்லைடை யோசிச்சு பார்த்து கடற்கரை மணல் வானத்து நட்சத்திரங்கிறத எதை வச்சு மோசே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காருன்னா தேன் வரும், அப்புறம் என்ன வரும்னு சொல்லியிருக்காரு? என்ன வரும்னு சொல்லியிருக்காரு. சொல்லி கரெக்டாக புரியுது உங்களுக்கு? ஸோ கற்பாறை அடிச்ச உடனே, கண்மலை அடிச்ச உடனே தேன் வந்துச்சு, எண்ணெய் வந்துச்சு. தேன் ரெப்ரசன்ஸ் வானத்து நட்சத்திரம், எண்ணெய் ரெப்ரசன்ஸ் கடற்கரை மணல். இது ரெண்டும் ராஜ்யத்தில் சேர்ந்துருச்சுன்னா அடுத்தது யாருக்கு ஆசீர்வாதம்? அடுத்து யாருக்கு ஆசீர்வாதம்? அதை ஏற்கனவே வசனத்தில் படிச்சிருக்கோம் நம்ம. ஆபிரகாம் சொல்லும்போது தேவன் சொன்னாரு, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிக்குள், அந்த உன் சந்ததிங்கிறது தான் வானத்து நட்சத்திரம் கடற்கரை மணலுக்குள் சகல ஜனங்களும் என்ன பண்ணப்படுவார்கள்? ஆசீர்வதிக்கப்படும். இப்போ புரிஞ்சவங்களுக்கு சகல ஜனங்கள்னா யாருங்க? உலக ஜனங்கள். அப்ப இந்த சார்ட்ல உலக ஜனங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கா இல்லையா? இருக்கு. அவங்க எங்க இருக்காங்க? இப்ப ஏற்கனவே ரெவிதியம்ல தான் இருக்காங்க. உயிர்த்திலிருந்து வந்ததுக்கு அப்புறம் ராஜ்யத்தில் இதுதான் இருப்பாங்க. கண்டிப்பா ரெவிதியம்ல தான் இருப்பாங்க. ஸோ அங்க இருந்து தேவன் முதல்ல அவங்க எங்க கூட்டிட்டு போறாருன்னா இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரத்துடைய டாக்டரின் சொல்லி கொடுக்குறாரு 1000 ரிசர்ச்சில். அதை தெரிஞ்சுக்கிட்ட உடனே அடுத்த அந்த ஜனங்கள் எங்க போறாங்கன்னா தேவனுடைய தொடர்புக்குள்ள வராங்க. இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணம் அப்படிங்கிற ஒரே பிளேஸ தேவன் அவங்களுக்கு யார் மூலமா சொல்லி கொடுப்பாரு? யார் மூலமா சொல்லி கொடுப்பாரு? ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கு யார் மூலமா சொல்லித்தர போறான்னு கேட்கிறேன். ரொம்ப கஷ்டமான கேள்வி இல்லை இது. வானத்து நட்சத்திரம் கடற்கரை மணல். அப்போ ஓரேப்ல ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட்ல மோசே கண்மலை அடிச்சது யார் அடிச்சதுக்கு ஈக்குவல்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடிச்சதுக்கு ஈக்குவல். அதே மோசே பாட்டா பாடும்போது எப்படி பாடிட்டாருன்னா தேனும் வந்துச்சு, எண்ணெயும் வந்துச்சு. ஸோ தேன் வானத்து நட்சத்திரம், எண்ணெய் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடற்கரை மணல். ஸோ வானத்து நட்சத்திரமும் கடற்கரை மணலும் சேர்ந்து தான் பாவத்தில் இருக்கிற உலக ஜனங்களை தேவனுடைய தொடர்புக்குள்ள எப்போ கொண்டு போக போறாங்க? 1000 ஆண்டு அரசாட்சி.
இந்த ப்ராசஸ் இப்போ யாருக்குன்னு கேட்டால் நமக்கு நடந்துச்சு. ஸோ நாமளும் எங்கே இருக்கோம்னா ரெவிதீமில் இருக்கிறோம். நமக்கு இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தின் மூலமாக தான் என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய தொடர்பு என்ற ஆசீர்வாதம் கிடைக்குதுங்கிறத இந்த ஜாகிரபிக்கல் லொகேஷனை வச்சு பார்த்துக்கலாம். கரெக்டுங்களா? ஓரேபுக்கு இன்னொரு பேர் வச்சுருந்தாங்க. என்ன பேர்? தேவனுடைய பர்வதம். பேர்கள் ரொம்ப அதனால கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். தேவனுடைய பர்வதம். தட் மீன்ஸ் என்ன அர்த்தம்? அது 100% தேவனுடைய கண்ட்ரோல் இருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டது யாருடைய கண்ட்ரோல்குள்ள தான் நடந்திருக்கு? பிதாவாகிய தேவனுடைய கண்ட்ரோல்குள்ள தான் நடந்திருக்குங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லை, தண்ணி வந்ததுக்கு அப்புறம் ஒரு பேர் வச்சார் ஓரேபுக்கு, மோசே. என்ன பேர் வச்சாரு? டக்கு டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மாசா மேரிபான் பேர் வச்சார். எதுக்காக தண்ணி வந்ததுக்கு அப்புறம் பேர் வைக்கணும் அப்படின்னா அது ஒரு நினைவு சின்னம். என்ன நினைவு சின்னம்னா அதை பார்க்குறப்பெல்லாம் என்ன ஞாபகம் வரணும் உங்களுக்கு? நம்ம எவ்வளோ முறுமுறுத்தோம். நம்ம முறுமுறுத்தே இருந்தோம்னா தேவன் நம்மளை என்ன பண்ணியிருப்பாரு, பட் தேவன் நமக்கு எப்படி ஆசீர்வாதத்தை கொடுத்தாருங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு மாசா என்றும் பேரிட்டார், மேரிபா என்றும் பேரிட்டார். இங்கிலீஷில் வேற மாதிரி இருக்குமோ? இல்லை, அதுலேயே அப்படித்தான் இருக்கு. மாசா என்றும் பேரிட்டார், மேரிபா என்றும் பேரிட்டார். இந்த மாசாவுக்கு மேரிபாவுக்கு இதுக்குள்ளேயே அர்த்தம் இருக்கு. இதுக்குள்ளேயே அர்த்தம் இருக்கு. அர்த்தம் என்ன இருக்குன்னா, வாதான்னா மாசா, பரீட்சை பார்த்தா மேரிபா. அவ்வளோதான், சிம்பிள். வாதான்னாங்கிறதுக்கு அர்த்தம் மாசா, பரீட்சை பார்த்தாங்கன்னா மேரிபா. இங்கே கொண்டு வந்துட்டேன் நானே ஸ்லைடில். கரெக்டுங்களா? அப்போ ஓரேபை பார்க்குறப்பெல்லாம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? ஓரேப் மலையை பார்க்குறப்பெல்லாம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? நம்ம வாதாடணும், நம்ம பரீட்சை பார்த்தோம், இருந்தாலும் தேவன் நமக்காக கண்மலை அடித்து கொடுத்தார். இப்போ இஸ்ரேல் ஜனங்களை விட்டுட்டு நம்மளை கொண்டு இந்த இடத்துல வச்சா நமக்கு இது என்ன நினைவுச்சிருந்தோம் அப்படின்னா, கண்மலைங்கிறது இயேசு கிறிஸ்து அடிச்சது ஓரேபில் இல்லையா? ஸோ நாமளும் வாதாடுறோம் தேவன்கிட்ட, நாமளும் தேவனை பரீட்சை பார்க்குறோமா இல்லையா? இல்லைன்னு சொன்னால் ஸ்கிப் பண்ணி நேரம் அரசியலுக்கு போயிடுறேன். நம்ம வாதாடுறோம், நம்ம பரீட்சை பார்க்குறோம், உண்மையா இல்லையா? அதை மட்டும் நாங்கள் வாதாடி ஜெயிச்சிருவோம் இல்லைன்னு சொல்லி. வாதாடுதல் அப்படிங்கிறது சுயநீதி பேசுறது, பரீட்சையை பார்க்கறதுக்கு விசுவாச குறைச்சல். இந்த ரெண்டுமே நமக்கு வந்ததுன்னா நம்ம எதை யோசிச்சு பார்க்கணும்? கண்மலை அடிச்சதை யோசிச்சு பார்க்கணும். நம்மளை பொறுத்தவரைக்கும் யார் கண்மலை? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஸோ இயேசு கிறிஸ்து அடிச்சதுனால தான் நமக்கு ரட்சிப்பு கிடைச்சுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சுயநீதி பேசக்கூடாது, விசுவாச குறைச்சல் வரக்கூடாது. ஒருவேளை நமக்கு அந்த மாதிரி வந்துச்சுன்னா நமக்குன்னு தேவன் ஒரு நினைவு சின்னம் வச்சிருக்காரு. அந்த நினைவு சின்னம் ஓரேபில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டது தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரணுங்கிறத இந்த ஒரு நிழல் மூலம் நாம் கற்றுக்கொள்கிறோம். இது சப்ஜெக்ட் நம்பர் 1. அடுத்த 2வது சம்பவத்துக்குள்ள போகலாம். 2வது சம்பவம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அமலேக்கியர்களோட இஸ்ரேல் ஜனங்கள் செய்த யுத்தம். கரெக்டுங்களா? இன்சிடென்ட் நம்பர் 2. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த யுத்தத்தில் கட்டாயமாக இஸ்ரேல் ஜனங்கள் தோத்திருக்க வேண்டியது. ஆனால் ஜெயிச்சிட்டாங்க. எப்படி ஜெயிக்க வச்சார்னா, கண்மலை கோல் வச்சு தான் ஜெயிக்க வச்சார். கண்மலையும் கோலையும் வச்சு தான் ஜெயிக்க வச்சார். ஸோ எப்படி ஜெயிக்க வச்சாருங்கிறத அப்படியே வசனத்தில் போய் படிக்கலாம். அது படிக்கிறதுக்கு முன்னாடி, யாத்திராம் போகிறதுக்கு முன்னாடி, இந்த அமலேக்கியர்கள் இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாத்தையும் டார்கெட் வச்சாங்களா அல்லது ஒரு சிலர் மட்டும் டார்கெட் வச்சாங்க அடிக்கிறது? அமலேக்கியர்கள் இஸ்ரேல் ஜனங்களை அடிக்கிறதுக்கு எல்லா இஸ்ரேல் ஜனங்களையும் டார்கெட் வச்சாங்களா அல்லது ஒரு சிலர் மட்டும் வச்சாங்களான்னு கேட்டால் ஒரு சிலர் மட்டும்தான். இல்லாட்டி இந்த கேள்வியை நான் கேட்டிருக்க மாட்டேன். அந்த ஒரு சிலர் யாருங்கிறத வாசிக்கலாம். உபாகமம் 25ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம். உபாகமம் 25ஆம் அதிகாரம் 17 மற்றும் 18 வசனம். எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து. யார் வந்து? அமலேக்கு. இப்ப அவங்கள தான் படிச்சுட்டு இருக்கோம். அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து நீ இளைத்து விடாய்த்திருக்கையில் பின் வருகிற உன் பாளையத்தில் உள்ள. நல்லா கவனிச்சுக்கோங்க. பின் வந்துட்டு இருக்கிற உன் பாளையம், இஸ்ரேல் ஜனங்களுடைய பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் என்ன பண்ணணுமா? வெட்டினான். அப்ப யார் டார்கெட் உங்களுக்கு? யார் யாரெல்லாம் வலிமை குறைந்தவர்கள், யார் யாரெல்லாம் அப்பாவிகள் இஸ்ரேல் ஜனங்கள் இருக்கிறாங்களோ அவங்கள தான் இந்த அமலேக்கியர் என்ன பண்ணுவாங்கன்னா டார்கெட் வச்சு வெட்டுவாங்க. இது அவங்களுடைய வழக்கம். ஸோ நேரம் நம்ம வாருக்கு வந்துடலாம், போருக்கு வந்துடலாம். ஸோ ஒரு யுத்தம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த யுத்தம் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா சேம் பிளேஸ். எந்த சேம் பிளேஸு? வழக்கமாக பாவம் எங்கே ஆரம்பிச்சது? போன சம்பவத்தில் ரெவிதீம். அதே இடத்துல தான் ஆரம்பிக்கும். வாசிக்கலாம். யாத்திராமம் 17ஆம் அதிகாரம் 8, 9, 10. யாத்திராமம் 17ஆம் அதிகாரம் வசனம் 8 முதல். அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள். சோ கான்செப்ட் இப்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருங்க நீங்க. சேம் யுத்தம் எங்க தான் ஆரம்பிக்குது? ரெவிதீம்ல தான் ஆரம்பிக்குது. ஏற்கனவே ரெவிதீமே போன சப்ஜெக்ட்ல எது கம்பேர் பண்ணி பார்த்தோம்? பாவம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாவங்கிறது ஒரு கண்டிஷன். சோ அந்த கண்டிஷன்ல தான் இஸ்ரேல் ஜனங்களோட அமலேக்கியர் யுத்தம் பண்றாங்க. அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி. சோ அங்க யார் இருக்கா? இப்ப மோசே இருக்காரு. மோசே தான் இப்ப லீடர்.
மோசே தான் இப்ப கமாண்டர் தானே போருக்கு யார் யார் எங்க போறதுன்னு சொல்லணும். இப்ப கமாண்டர் சொல்றாரு, யோசுவாவை கூப்பிடுறாரு. யோசுவா தெரியும். சோ யோசுவாவை கூப்பிட்டு என்ன சொல்றாருன்னா, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோட யுத்தம் பண்ணு. நல்லா கவனிங்க, யுத்தத்துக்கு மோசே போறது இல்ல. யுத்தத்துக்கு யார் போறா? யோசுவா போறாரு. அப்ப யோசுவாவை செலக்ட் பண்ணது யாரு? மோசே. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மோசே தான் யோசுவாவை கூப்பிட்டு யுத்தத்துக்கு நீ போ, நான் வரமாட்டேன். அப்ப மோசே எங்க போறாரு? படிக்கலாம், பின்னாடி படிக்கலாம். வாசிங்க. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை. என்ன கோல்? எங்க? அப்ப இங்கேயும் மழை வந்துருச்சு, இங்கேயும் கோல் வந்துருச்சு. மோசே சொல்றாரு, நீ அங்க போ, நான் இங்க போறேன். எங்க போறேன்னா மலைக்கு போறேன். மலை மேல எதோட போவேன்? கோலோட போவேன். நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்றான். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோட யுத்தம் பண்ணினான். சோ யுத்தம் கீழ நடக்குது. மோசே மேல இருக்காரு. யுத்தத்தை யார் பண்றா? லீட் பண்றா யோசுவா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கன்ஃபியூஸே ஆகக்கூடாது பேர் இந்த இடத்துல. யோசுவா கீழே யுத்தம் பண்ணிருக்காரு. யுத்தம் யார் கூட? அமலேக் கூட. யார் பண்ணிருக்கா? யார் சார்பா பண்ணிருக்கா? இஸ்ரேல் ஜனங்கள். மறந்துடக்கூடாது. இஸ்ரேல் ஜனங்கள் எதில் இருக்கிறாங்க? ரெவிதீமில் இருக்காங்க. தட் மீன்ஸ் பாவம் இருக்காங்க. சோ யுத்தம் நடக்குது. யோசுவா தனக்கு சொன்னபடியே செய்து அமலேக் கூட யுத்தம் பண்ணினான். மோசே எங்க போனார்னா, மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். 3 பேர் மலைக்கு போயிட்டாங்க. மலை உச்சியில் ஏறினாங்கன்னு எப்படி எடுத்துக்கலாம் நம்ம? அவங்க வேற பக்கம் ஒரு மலைக்கு போயிட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை. யுத்தம் எங்க நடக்குதோ அங்க இருக்கிற ஒரு மலைக்கு மேல போயிட்டாங்க. யார் யார் போயிட்டா? நமக்கு தெரிஞ்ச மாதிரிலாம் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. மோசே போறாரு, ஆரோன் போறாரு, ஊர் போறாரு. ஊருக்கு போறாரு இல்ல, ஊர் போறாரு. இதுல நமக்கு தெரியாத பேர் யார் யாரு? ஊர் பத்தி யாரும் நமக்கு தெரியாது. நல்லா கவனிங்க. யுத்தம் கீழே, இந்த டீம் மேல. இந்த டீம் சார்பா கீழே யுத்தம் பண்ணிருக்கிறது யாரு? யோசுவா. ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப மோசே நமக்கு தெரியும், ஆரோன் தெரியும், ஊர் தான் தெரியாது. அந்த ஊர் யாருங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் பைபிள்ல கொடுத்திருந்தாலும் ஒரு சில ஆத்தென்டிகேட்டட் பாயிண்ட் மட்டும் படிக்கலாம். நம்ம சப்ஜெக்ட் அது ரொம்ப முக்கியம் இல்லை. ஊர் பேக்ரவுண்ட் மட்டும் தான் முக்கியம் இருக்கு. ஸோ இந்த ஊர் ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சனாக தான் இங்கே மோசே கூட இருந்திருக்கணும். ஏன்னா சீனாய் மலை மேலே மோசே நியாயப்பிரமாணம் வாங்கிட்டு வர்றப்ப இஸ்ரேல் ஜனங்களை பார்த்துட்டு சொல்றதுக்கு இவரே அப்பாயின் பண்ணியிருந்தார் ஊரை. வாசிக்கலாம் மாதிரி. யாத்திராமம் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யாத்திராமம் 24ஆம் அதிகாரம் 14வது வசனம். அவன் மூப்பரை நோக்கி. யாரோ ஒருத்தர் மோசே மூப்பரை நோக்கி, நாங்கள் உங்களிடத்தில் திரும்பி வர மட்டும் நீங்கள் இங்கே எங்களுக்காக காத்திருங்கள். நீங்கள் இங்கே எங்களுக்காக என்ன பண்ணுங்க? காத்திருங்க. உங்களுக்காக வேணா எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க டைரக்டா. உங்களுக்காக இங்க 2-3 பேர்த்த விட்டு போறேன். அவங்க தான் முக்கியமான ஆட்கள். அந்த முக்கியமான ஆட்கள் யாருன்னு கேட்டா ஆரோனும் ஊரும் உங்ககிட்ட இருக்காங்க. இது போதும் பாக்கல. இவங்க விட்டுட்டு போனா பத்தாவது உங்களுக்கு என்னை கூப்பிடுவீங்களா நீங்க? தேவையில்லாம நோ. சோ ஆரோனும் ஊரும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். ஒருவனுக்கு யாதொரு காரியம் உண்டானால் அவன் அவர்களிடத்தில் போகலாம். யார்கிட்ட போய் கேட்கலாம்? நீங்க ஆரோன் கிட்டையும் ஊருக்கிட்ட. அப்ப என்ன தெரியுதுன்னா, ஊரும் ஒரு பொறுப்பான பர்சன். மோசேவால் அப்பாயின் பண்ணப்பட்டவர், தேவனால் அப்பாயின் பண்ணப்பட்டவர். ஸோ மோசே கூப்பிட்டு உங்களுக்கு ஏதாவது வேணும்னா அவங்கள போய் கேளுங்கன்னு சொல்றாருன்னா எந்த அளவுக்கு ஊருங்கிறவர் ஒரு விசேஷமான ஆளாக இருந்திருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்தது ஊருடைய குடும்பத்தை பற்றி படிக்கலாம். ஊருடைய குடும்பத்தை பற்றி படிக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் தான் டைம் எடுத்துக்கணும். ஏன்னா சப்ஜெக்ட் வேற பக்கம் மாறி போயிடல. ஸோ ஊருடைய குடும்பம் யாத்திராமம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். யாத்திராமம் 6ஆம் அதிகாரம் 23வது வசனம். ஆரோன் அமினதாபின் குமாரத்தையும் நகசோனின் சகோதரியுமாகிய எலிசபாலை விவாகம் பண்ணினான். யாரை விவாகம் பண்ணாங்க? ஆரோன் யாரு? அங்க இருக்காரு, மேல வசத்துல இருக்காரு. ஊர் கூட விட்டு போனார்ல மோசே, அவர் தான் ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சன். ஸோ ஆரோன் அம்மினதாபின் குமாரத்தையும் நகசோனின் சகோதரியுமாகிய எலிசபாலை விவாகம் பண்ணினான். இவள் அவனுக்கு நாதாபையும் அபியூவையும் எலியாசாரையும் இத்தாமாரையும் பெற்றாள். எல்லா பேரையும் மறந்துருங்க இப்போதைக்கு. ஏன்னா நமக்கு முக்கியமான பேர் யாருன்னு கேட்டா ஆரோன், மோசே, ஊர், யோசுவா. இதுதான் முக்கியம். இதை நான் ஏன் போட்டேன்னா இந்த ஃபேமிலியில தான் ஊர் வராது.
இப்போ யாத்ராம் 6:23 கீழே இருக்கு இல்லைங்களா, அது அப்படியே இந்த சார்ட்டை கொண்டு போயிட்டேன் உங்களுக்கு புரியறதுக்காக. இப்போ நான் ஒவ்வொன்றா படித்து சார்ட்டாக போடுறேன், அவங்க ஃபேமிலி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா நகசோன், எலிசாபால், ஆரோன், இதுதான் ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு 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 அரேஞ்ச்மெண்ட். எப்படி அரேஞ்ச்மெண்ட் கேட்டிங்கன்னா, நகசோனின் சகோதரி தான் எலிசாபால். நகசோனின் சகோதரி தான் எலிசாபால். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்க நினைக்கிறேன். நகசோனின் சகோதரி எலிசாபாலை ஆரோன் என்ன பண்ணிட்டாருன்னு கல்யாணம் பண்ணிட்டார். ஆரோன் கல்யாணம் பண்ணிட்டார். இப்போ ஆரோன் விட்டுருங்க. நகசோன் எலிசாபால் இருக்காங்களே சகோதரிகள், அவங்க என்ன பண்ணுறாங்க, அதாவது சகோதரிகள் அப்படின்னு வச்சுக்கலாம். அவங்களுக்கு ஒரு சகோதரர் இருந்தார். அவர் பேர் தான் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா ஊர். அவர் பேர் தான் என்னங்க, ஊர். அந்த ஊருக்கு ஒரு பேரன் இருக்கார், அவர் ஃபேமஸ், அதனால ஊர் பேரனை போடுறேன். அந்த ஊருடைய பேரன் பேர் தான் பெசலேயேல். பெசலேயேலா அது யாரு அப்படின்னு கேட்குறீங்களா? அப்படி கேட்டிங்கன்னா அடுத்த யாத்திரை 31ஆம் அதிகாரம் தான் அடுத்த சப்ஜெக்ட். யார் பெசலேயேல்? ஆசரிப்பு கூடாரத்தை மோசே சொன்ன மாதிரி கட்டினவர். அப்ப ஊருடைய வம்சத்துல தான் யார் வந்திருக்கா? பெசலேயேல். இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், பெசலேயேல் என்ன கோத்திரம்? லேவி. ஃபார் இன்ஃபர்மேஷன், பெசலேயேல், அகோலியா ரெண்டு பேருமே லேவி கோத்திரம் கிடையாது. அந்த சப்ஜெக்ட்ல மேட்டர் தான். பெசலேயேல் அகோலியாவில் ஒருத்தர் தான், இன்னொருத்தர் யூதா. ஸோ இப்போ நேரம் நான் எங்கே வந்துடுறேன்னா ஆரோனுக்கு வந்துடுறேன். ஆரோன் என்ன கோத்திரம்? லேவி கோத்திரம். அது கிளியர் இல்லையா? ஸோ ஆரோன் லேவி கோத்திரம். அடுத்தது இந்த குடும்பம் இருக்கேன், இந்த ஊர் குடும்பம், அந்த குடும்பம் எந்த கோத்திரமா இருக்கும்? யூதா. எப்படி கன்ஃபார்ம் பண்ண தெரியுமா? எப்படி கன்ஃபார்ம் பண்ண? இப்போ பெசலேயலை வச்சு கன்ஃபார்ம் பண்ணலாம். பெசலேயலை பற்றி யாத்திரா 31ஆம் அதிகாரத்தில் படிக்கிறப்பையும் ஊருடைய குமாரன் தான் போட்டிருக்கும். பெசலேயேல் குமாரன் கிடையாது, தாத்தா போட்டிருக்கும். அதே மாதிரி இந்த ஊருடைய குடும்பத்தை பற்றி படிக்கிறப்ப அவங்க எந்த கொடியன்றில் நின்று இருந்தாங்கன்னா வாசிக்கலாம் பாருங்க. என்னாகமம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். என்னாகமம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். அபினதாபின் குமாரனாகிய நகசோன் யூதா சந்ததிக்கு சேனாதிபதியா இருக்க கடவன். நகசோன் எந்த சந்ததிக்கு சேனாபதியாமா? யூதா. அப்ப மோசே தன் கூட 2 கோத்திரத்தை கூட்டிட்டு போயிருக்காரு மலைக்கு மேல. அதுக்கு தான் இவ்வளவு நேரம் பேசுறேன். மோசே மலைக்கு மேல 2 கோத்திரத்தை கூட்டிட்டு போயிருக்காரு. என்னென்ன கோத்திரம்? ஒன்னு லேவி கோத்திரம், இன்னொன்னு யூதா கோத்திரம். லேவி கோத்திரத்தில் யாரை கூட்டிட்டு போனாரு? ஆரோனை கூட்டிட்டு போனாரு. யூதா கோத்திரத்தில் யாரை கூட்டிட்டு போனாரு? யோசுவா எங்க கூட்டிட்டு போனாரு? கீழே கூட்டிட்டு போனாரு. கீழே விட்டுட்டு போயிட்டார், போர் பார்த்துக்கொண்டு போயிட்டார். அப்ப போருக்கு வருவதற்கு யோசுவாவுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா போருக்கு போறதுக்கு ஊருக்கும் ஆரோனுக்கு வாய்ப்பு இருக்கு. தட் மீன்ஸ் லேவி கோத்திரத்துக்கும் யூதா கோத்திரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். லேவி கோத்திரம் மோசே, ஆரோன், ஊர். ஆரோன் என்ன கோத்திரம்? லேவி கோத்திரம். அப்படின்னா ஆசாரியன், ரைட்? ஸோ ஆரோன் இஸ் ஆசாரியன். ஊர் என்ன கோத்திரம்? யூதா கோத்திரம். யூதா கோத்திரம் என்ன கோத்திரம்? யூதா கோத்திரம். யூதா கோத்திரம் எதுக்குன்னா யூத ராஜசிங்கம், ராஜாங்கம், ராஜாங்கம். ஸோ யூதா கோத்திரத்தில் ஊர் ராஜாங்கத்துக்கு அடையாளமா இருக்காரு. ஆரோன் யாருக்கு அடையாளமா இருக்காருன்னா ஆசாரியனுக்கு அடையாளமா இருக்காரு. இவங்க 2 பேர்த்தையும் கூட்டிட்டு போன மோசே தான் ஹெட். இந்த 3 பேரும் இப்படி வச்சுக்கலாமா? தலை, ஹெட். ஹெட் கூட யார் யாரு? ஒரு ஆசாரியன், ஒரு ராஜாங்கத்துக்குரியவர். ஒரு ஆசாரியன், ஒரு ராஜாங்கத்துக்குரியவர். இன்னும் சொல்ல போனா நம்மளுக்கு ரொம்ப பழக்கப்பட்ட பாஷை சொல்லணும்னா ராஜா ஆசாரியன். கரெக்டா? ராஜாவையும் ஆசாரியரையும் மோசே கூட்டிட்டு நேரம் எங்க போயிட்டாருங்க? மலைக்கு மேல போயிட்டார். கரெக்டா? யுத்தம் எங்க நடக்குது? கீழே. இவங்க எங்க இருக்காங்க? மலைக்கு மேல. கரெக்டா புரிஞ்சவங்களுக்கு? இப்ப இந்த போர்ல இஸ்ரேல் ஜனங்கள் ஜெயிக்கணும்னா இவங்க போய் நின்னா மட்டும் பத்தாது. இவங்கெல்லாம் மோசே, ஆரோன், ஊர், தலை, ஆசாரியன், ராஜா, இந்த 3 பேர் போய் நின்னா மட்டும் பத்தாது. யோசுவா கீழே போய் சண்டை போட்டா மட்டும் பத்தாது. ஜெயிக்கணும்னா தேவன் சொல்றது கீழ்ப்படியும். இப்ப தேவனுடைய கட்டளை யாருக்கு தெரியுமா? நாட் யோசுவா, மோசேக்கு. என்ன கட்டளை? வாசிக்கலாம் பாருங்க. யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 11வது வசனம். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில். மோசே தன் கையை, முக்கியமான பாயிண்ட்ங்க, சப்ஜெக்ட் இது, நல்லா கவனிங்க. மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். இஸ்ரவேலர் என்ன பண்ணிட்டாங்கம்மா? ஜெயிச்சிட்டாங்களாமா. அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். இப்போ நான் உங்ககிட்ட அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கேட்கிறேன். மோசே கையில் என்ன இருக்கு? கோல் இருக்கு. அப்ப மோசே கோலை நீட்டும் போது எங்க இருந்து
மலை மேல இருந்து கோலை நீட்டும் போது கீழே இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க? ஜெயிக்கிறாங்க. இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க? ஜெயிக்கிறாங்க. கோலை ரொம்ப நேரம் தூக்கி பிடிக்க முடியாம கொஞ்சம் கீழே வைக்கலாம், கீழே வச்சா இஸ்ரேல் ஜனங்கள் தோத்து போயிடுறாங்க. இப்போ மோசே என்ன பண்ணியானும்? போர் முடிகிற வரைக்கும் கோலை பிடிச்சிட்டே இருக்கணும். பிடிச்சிட்டே இருக்க முடியுமா? முடியாது. அப்போ மோசேவுக்கு என்ன வேணும்? இப்ப அந்த யுத்தத்துல இஸ்ரேல் ஜனங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு மோசே கையில கோல் இருந்தாலும் கோலை சப்போர்ட் பண்றதுக்கு 2 பேர் வேணும். யார் யாரு? அதுதான் கரெக்டாக கூட்டிட்டு போயிருக்க பாருங்க. ஒன்னு யூதா கோத்திரம், இன்னொன்னு லேவி கோத்திரத்தில் கூட்டிட்டு, ஒரு ராஜா ஒரு ஆசாரியை கூட்டிட்டு போயிருக்காரு. புரியுது உங்களுக்கு? சோ அவங்க இப்ப என்ன பண்றாங்கன்னா, வாசிங்க 12ஆம் வசனம் முதலியே. யாத்ராகமம் 24ஆம் அதிகாரம் 12வது வசனம். மோசேயின் கைகள் அசந்து போயிட்டு. எப்படிங்க ரொம்ப நேரம் கை இப்படியே நீட்டி நிக்க முடியும்? அசந்து போயிட்டு. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். பாத்தீங்களா என்ன பண்ணிட்டாங்க? 2 பேரும் சேர்ந்து சேர் போட்டு ஒரு கல்லை கொண்டு வந்து போட்டு உட்கார வச்சிட்டாங்க. அப்படி என்ன அர்த்தம்? அத்தாரிட்டி வந்தாச்சு பாருக்கு. ரைட். அடுத்து நெக்ஸ்ட். அதன் மேல் உட்கார்ந்தார். யார் உட்கார்ந்தாச்சு? இப்ப மோசே உட்கார்ந்தாச்சு. ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும். நல்லா கவனிச்சுக்கோங்க. 2 பேரும் எப்படி நிக்கிறாங்க? ஒருத்தர் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம். நான் சொல்றது புரியுது உங்களுக்கு? இங்க எப்படி காண்கிறது தெரியல எனக்கு. ஒருத்தர் இந்த பக்கம், ஒருத்தர் அந்த பக்கம். ரைட் சைடு ஒருத்தர், லெஃப்ட் சைடு ஒருத்தர் நிக்கிறாங்க. 2 பேரும் பேரலா நிக்கல. 2 பேரும் இந்த சைடு ஒருத்தர், இந்த சைடு ஒருத்தர். நடுவுல மோசே கோல். இப்போ மோசே கோலை என்ன பண்ணணும்? தூக்கணும். வாசிங்க தொடர்ந்து. அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையா இருந்தது. சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் எப்படி இருந்துச்சாமா? ஒரே நிலையா இருந்தது. அப்படின்னா எப்படி இப்ப மோசேவால கோலை பிடிக்க முடிஞ்சு? சப்போர்ட் கேட்டு வந்துட்டாங்களே. யார் அது? ஆரோனும் ஊரும் வந்துட்டாங்க. இப்ப ஆரோனும் ஊரும் கோலை பிடிச்சாங்களா? இல்ல. அவங்க எதை பிடிச்சாங்க? மோசேயோட கையை பிடிச்சாங்க. எங்க நின்று பிடிச்சாங்க? ஒருத்தர் லெஃப்ட் சைடு, ஒருத்தர் ரைட் சைடு. உடனே போர் என்ன ஆயிடுச்சு? ஜெயிச்சிட்டாங்க. வாசிக்கலாம் 13ஆம் வசனம். யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தான். கீழே யோசுவா என்ன பண்ணிட்டாருன்னா, அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினால என்ன பண்றாருன்னா முறியடிச்சிட்டாரு. ஸோ அமலேக்கு என்ன பண்ணாங்கன்னா துரத்தப்பட்டாங்க. இப்போ இந்த வெற்றி எதனால் நடந்துச்சுன்னு நம்மளால கெஸ் பண்ண முடியுதா? ஒரே ஒரு காரணம் என்ன? மோசே கூட்டிட்டு போன 2 பேரு, அவங்க 2 பேரும் மோசே பண்ண சப்போர்ட், அதாவது ஜெயிச்சாங்க. கரெக்டா? அப்படின்னா எப்படி அந்த 2 பேரும் மோசையை கூட்டிட்டு போய் கோலை பிடிச்சிருப்பாங்க? இப்படியா? கண்டிப்பா இப்படி பிடிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்படி கோலை பிடிச்சு சொல்லி தேவன் எங்கேயா சொல்லியிருக்காரு? அது வரைக்கும் கட்டாயமே கிடையாது. அப்ப இது ராங். அப்ப கோலை மோசை எப்படி பிடிச்சிருக்கணும்? ஸ்ட்ரைட்டா தான் நீட்டிருக்கணும். கரெக்டா? ஸ்ட்ரைட்டா தான் நீட்டிருக்கணும். ஸ்ட்ரைட்டா நீட்டுறப்ப இப்படி நடந்துக்கலாம். இது கூட ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டா இல்லை இந்த பிக்சர் கூட. மோசே கோலை ஸ்ட்ரைட்டா நீட்டுறப்ப கையை இப்படி பிடிச்சிருப்பாரு. அப்படி கையை பிடிச்சிட்டு இருக்கிற மோசேவுடைய கை வலிக்குதுன்னா இந்த பக்கம் ஒருத்தர் தாங்கணும், அந்த பக்கம் ஒருத்தர் தாங்கணும். ரைட்? அப்படி தாங்கும் போது அந்த நிழல், சூரியன் பகல தான் நடக்குது யுத்தம், சூரியன் நிழல் இந்த 3 பேர் மேல பட்டு இவர் கையை நீட்டிட்டு நிற்கிறது, கோலோட இவங்க சப்போர்ட் பண்றது கீழே எப்படி விழுகும்? என்ன ஷேப்ல விழுகும்? என்ன ஷேப்ல விழுகுன்னா சிம்பிள். நான் வேணா போட்டு காமிக்கிறேன் பாருங்க. இதான் கோல். இவ்வளோ பெரிய கோலான்னு கேட்டுறாதீங்க, உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு போட்டேன். இதான் கோல். இதை மோசே ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிட்டு இருக்காரு. ஓகே. ஸோ இந்த பக்கம் இருந்து ஊர் கை, இந்த பக்கம் இருந்து ஆரோன் கை தாங்குச்சுன்னா இப்போ பார்க்கறது உங்களுக்கு எப்படி இருக்குது? எப்படியுமே இல்லையா பார்க்கறது உங்களுக்கு? இப்போ சொல்லுங்க, பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது? சிலுவை. புரியுதா? அப்ப எந்த நிழல் இவங்க மலை மேல போனதுனால ஜனங்க மேல விழுந்துச்சுன்னா சிலுவை. ஸோ சிலுவை நிழல் விழுகாம அமலேக்கியரை என்ன பண்ண முடியாது? தோற்கடிக்க முடியாது. ஆனா சிலுவை நிழல் விழுகணும்னா மோசே மட்டும் போனா பத்தாது, மோசே கூட யாரும் போகணும்? ஊரும் போகணும், ஆரோனும் போகணும். அப்படி போனதுனாலதான் ஜனங்கள் ஜெயித்தாங்க. புரியுதா உங்களுக்கு? இது அப்படியே நம்ம அமலேக்கியர் யார், இஸ்ரேல் ஜனங்கள் யார் இல்ல, இஸ்ரேல் ஜனங்கள்ல வீக்கானவங்க. ஏன்னா அமலேக்குடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா இஸ்ரேல் ஜனங்களும் அடிக்க மாட்டாங்க. யார் அடிப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம்? வலிமை குறைந்தவர்கள், அப்பாவிகள் அடிப்பாங்க. நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், வலிமை குறைந்தவர்கள் அப்பாவிகள் யார்? இதுக்கு வந்து கண்டிப்பா ஒரு டிபேட் வைக்கணும். சபை சபை இல்ல, நான் வேற மாதிரி கேட்கணும். சபை வலிமை குறைந்தவர்கள் சொல்ல முடியுமா? உலகத்துல யாருக்கிட்ட இல்லாத சத்தியம் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ நம்ம வலிமை குறைந்தவர்கள்னு சொல்ல முடியாது. திரள் கூட சொல்லாமா? திரள் கூட்டத்துக்கு எக்கச்சக்கமான வலிமை இருக்கு. ஏன்னா பயங்கரமா போராட போறாங்க.
ஸோ இது சபைக்கோ திரள் கூட்டத்துக்கோ பொருந்தாது. அப்போ வலிமை குறைந்த அப்பாவிகள் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 100% யாருன்னா உலக ஜனங்கள் தான். அப்போ இந்த யுத்தம் அமலேக்குக்கும் இஸ்ரேல்ல அப்பாவிகளுக்கும் நடக்குதுன்னா இந்த ப்ராசஸை நம்ம எது கூட கம்பேர் பண்ணலாம்? உலக ஜனங்களுக்கும் அமலேக்குக்கும் நடக்கிற யுத்தம். உலக ஜனங்களுக்கும் அமலேக்குக்கும் நடக்கிற யுத்தம்னா யுத்தம் எந்த பிளேஸ்ல நடந்தது? மறந்துடக்கூடாது. எந்த பிளேஸ் நடந்துச்சு? ரெவிதீம். ரெவிதீம் எது அடையாளம்? அப்போ உலக ஜனங்கள் யாருக்கு எது சண்டை போட போறாங்க? இப்ப பாவத்திற்கு. ஸோ உலக ஜனங்கள் பாவத்தை எதிர்த்து சண்டை போடுற ப்ராசஸ்ல அவங்க எப்படி ஜெயிக்க போறாங்கிறத தேவன் நீங்க நல்லா காமிச்சிருக்காரு. எப்படி ஜெயிக்க போறாங்க? ஏற்கனவே உலக ஜனங்கள் போராடிட்டு இருக்காங்க. ஒரு 6000 வருஷமா போராடினாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 1000 வருஷம் போராட போறாங்க. என்னங்க ஒரு புது கதையா இருக்குது. ஏற்கனவே உலக ஜனங்கள் 6000 வருஷம் பாவத்தை எடுத்து என்ன பண்றாங்க? போராடுறாங்க. ஆனா வலிமை குறைந்தவர்களாக இருக்கனால அவங்களால என்ன பண்ண முடியல? ஜெயிக்க முடியல. ஆனா ஜெயிக்கலாம். எப்ப ஜெயிக்கலாம்? கடைசி 1000 வருஷம். அதுக்கு தான் நம்ம என்ன பேர் வச்சிருக்கோம்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 1000 ஆண்டு அரசாட்சி. அப்ப அமலேக்கு எதுக்கு அடையாளமா இருக்கான்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாவம். அப்ப உலக ஜனங்கள் கம்ப்ளீட்டா பாவத்தை எதிர்த்து ஜெயிக்கிற ப்ராசஸ் இப்ப நடக்க போறது இல்ல. எப்ப நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்துவின் 1000 ஆண்டு அரசாட்சி. ஸோ 6000 வருஷம் அவங்க போராடினாலும் வெற்றி கிடைக்காது. ஆனா உலக ஜனங்களுக்கு எப்ப வெற்றி கிடைக்கும்னா அவங்க உயிர் திறந்ததுக்கு அப்புறமா 1000 ஆண்டு அரசாட்சியில் தான் அவங்க பாவத்தை எதிர்த்து முற்றிலுமா ஜெயிக்க போறாங்க. ஸோ இந்த சம்பவம் எங்க நடக்க போறதுன்னா கிறிஸ்துவின் 1000 ஆண்டு அரசாட்சி. இப்போ பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். நிழலுக்கு வந்துடலாம். நிழல்ல எந்தெந்த பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம்? அமலேக்கு யாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது இஸ்ரேல் ஜனங்கள் அப்பாவிகள் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம். யுத்தம் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். எப்ப நடக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். கரெக்டுங்களா? எப்ப நடக்கிறது? 1000 ஆண்டு அரசாட்சி. சண்டை கீழே நடக்குமா மேல நடக்குமா? கீழே. கரெக்டா? யாருக்கு சண்டை? பாவத்திற்கும் உலக ஜனங்களுக்கு சண்டை. ஜெயிச்சாங்களா? ஜெயிச்சிருவாங்களா? ஜெயிச்சிருவாங்க. எப்படி ஜெயிப்பாங்கன்னு சொல்றீங்க? அதுதான் 3 பேர் இருக்காங்க நமக்கு. யார் அந்த 3 பேர்? ஒண்ணு மோசே, இன்னொன்னு ஆரோனு, இன்னொன்னு ஊரு. இப்ப ஃபில் பண்ணுங்க. உலக ஜனங்களை 1000 ஆண்டு அரசாட்சியில பாவத்திற்கு எதிராக போராடி ஜெயிக்க வைக்க போற 3 பேர் தான். அவங்க கையில் இருக்கிற ஆயுதம் சிலுவை. கரெக்டா இல்லையா சொல்றது? சிலுவை தானே? சிலுவை. ஓகே. ஆரோன் யாருக்கு அடையாளம்? ஆசாரியன். ஊர் யாருக்கு அடையாளம்? ராஜாங்கம். மோசே யாருக்கு அடையாளம்? தலைன்னு நான் போட்டிருக்கேன். நீங்க யாரும் பதில் சொல்லணும். யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. நல்லா கவனிங்க. யுத்தம் கீழே, இவங்க 3 பேர் மேல. கரெக்டா இல்லையா சொல்றது? யுத்தம் கீழே உலகத்தில் நடக்க போது. இந்த யுத்தத்தில் உலக ஜனங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு யோசுவாவை கீழே விட்டாங்க. இந்த 3 பேர் மேல போயிட்டாங்க. 3 பேர் யார் யாரு? ஒன்னு இயேசு கிறிஸ்து, அடுத்தது சபை. சபைக்கு எதுக்கு 2 பேரு? ராஜாங்கத்துக்கும் உரியவர்கள் அவங்க. அதே சமயத்தில் என்ன வேலை செய்ய போறாங்க அவங்க? ஆசாரியர். புரிஞ்சு உங்களுக்கு? ஸோ ஆசாரியர் பிளஸ் ராஜாங்கத்துக்குரிய வேலை செய்யற 2 பேருமே மலை மேல இருக்கிறாங்க. எது மேல இருக்காங்க? மலை எதை ரெப்ரசன்ட் பண்ணும்? அப்ப இந்த சண்டை எப்ப நடக்க போறது? கிறிஸ்துடைய ராஜ்யம். ஸோ கிறிஸ்துடைய ராஜ்யத்தில் இவர்கள் சேர்ந்து உலக ஜனங்களை ஜெயிக்க வைக்க போறாங்க. ஸோ உலக ஜனங்களை ஜெயிக்க வைக்க போறதுக்கு அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஆயுதம் எதுன்னு சொல்லி பார்த்தோம். உலக ஜனங்கள் அதான் படணும். ஆயுதம் எதுன்னு பார்த்தோம்னா வேற ஒண்ணும் இல்லை, இயேசு கிறிஸ்துவின் ransom sacrifice. அதுதான் சிலுவை அடையாளம். புரியுதா உங்களுக்கு? ஸோ இப்போ நல்லா புரிஞ்சுக்கலாம். மலை மேல இயேசு கிறிஸ்து, சபை 1,46,000 பேர் சேர்ந்து ஒரு ப்ராசஸை பூமியில பண்ண போறாங்க. அந்த ப்ராசஸ் வேற ஒண்ணும் இல்லை, சூரிய வெளிச்சத்துக்கு முன்னாடி நின்று அவங்க பண்ற அந்த நிழல் யார் மேல படுதுன்னு பார்த்தோம்? உலக ஜனங்கள். கண்ட கீழே உலக ஜனங்கள் இருக்காங்க. அப்படி உலக ஜனங்கள் மேல அப்ப என்ன படும்? 1000 ஆண்டு அரசாட்சினா இயேசு கிறிஸ்துடைய ransom sacrifice, சிலுவை. அந்த நிழல் அவங்க மேல விழுகும் போது அவங்க கண்டிப்பா என்ன பண்ணிடுவாங்க? பாவத்தை எதிர்த்து ஜெயிச்சிருவாங்க. ஒருவேளை மோசே மட்டும் தனியா போயிருந்தா ஜெயிச்சிருப்பாங்களா? மோசே மட்டும் தனியா போயிருந்தா ஜெயிச்சிருக்க முடியாது. ஏன் முடியாது? கை வலிக்கும் கீழே இறக்கியிருப்பார். அவர் கை வலிக்குங்கிறதுனால ஜெயிச்சாங்கன்னு தோத்தாங்கன்னு சொல்ல வரல. அவர் கூட தேவன் ஏற்கனவே சப்போர்ட் கொடுத்துருக்காரு. அந்த சப்போர்ட் யாருன்னா ராஜாக்கள், ஆசாரியர்கள். அந்த வாய்ப்புக்குள்ளதான் யார் இப்ப போக போறதாமா? நம்ம போக போறோம். இப்ப நம்ம எந்த மலை மேல் நின்று இருக்கோம்? ராஜ்யங்கிற மலை மேல் நின்று இருக்கோம். மலை மேல் என்ன பண்ணிருக்கோம்? எல்லா ஜனங்களுக்கும் சிலுவைகள் எல்லாம் நம்ம காமிச்சிட்டு இருக்கோம் இல்லையா? ஏதோ காமிச்சிட்டு இருக்கோம் முடிஞ்ச வரைக்கும். திங்க் பண்ணி பாருங்க. அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல போய்
ஒரு போரை ஜெயிக்க வைக்கக்கூடிய, அதாவது சாதாரண போர் இல்லைங்க இது, 7000 வருஷம் சண்டை. பாவத்தை மனுஷன் விட்டு பிரிக்க வைக்க முடியல. பாவத்தை மனுஷங்கிட்ட பிரிச்சு அந்த மனுஷனையே பாவத்துக்கு எதிராக போராடி ஜெயிக்க வைக்கக்கூடிய ப்ராசஸ்ங்கிறது சாதாரண எல்லா தலையுமே முடியாது. அதனால தேவன் யாரை செலக்ட் பண்றாருன்னா, கிறிஸ்துவின் சபை 1,44,000 பேர். அவங்க இந்த பக்கம் ஒரு சைடு, அந்த பக்கம் ஒரு சைடு இருக்கிற மாதிரி இயேசு கிறிஸ்துவுக்கு 1000 ஆண்டு அரசாட்சியை சப்போர்ட் பண்ணும்போது உலக ஜனங்கள் எதுலேருந்து வெளியே வந்துடுவாங்க? பாவத்திலிருந்து வெளியே வந்துடுவாங்க. இப்போ அடுத்த கேள்வி, யோசுவா யார்? இது நீங்களாம் பதில் சொல்லக்கூடாது, எனக்கு உள்ள இருக்கவங்க தான் சொல்லுங்க. யோசுவா யார் கிடையாது? யோசுவா மலை மேலே போகிறதுக்கு அவர் தகுதி இல்லை, ஆனால் சண்டையில் இருப்பார். யோசுவா மலை மேலே போகிறதுக்கு தகுதி இல்லை, ஆனால் சண்டையில் இருப்பார். அவரும் ஜெயிக்கிறதுக்கு ஒரு காரணம் தான் உலக ஜனங்கள். அப்போ யோசுவா யார்? முற்பிதாக்கள். பூமியிலிருந்து உலக ஜனங்களுக்கு சப்போர்ட் பண்ண போறவங்க, பரலோகத்திலிருந்து இயேசு கிறிஸ்துக்கு சப்போர்ட் பண்றவங்க யாருன்னா நம்ம தான். அப்போ உலக ஜனங்களை சப்போர்ட் பண்றவங்களை காட்டிலும் பரலோகத்திலிருந்து சிலுவை நிழலை உலக ஜனங்கள் மேலே உழுக வைக்கிறது என்ன சாதாரணமான விஷயமா இல்லையா? ஸோ அந்த ப்ராசஸ் தான் யார் பண்ண போறோம்னா நம்ம பண்ண போறோம். அப்படி பண்ணும்போது ராஜ்யத்திற்குள் எது இருக்காது? ராஜ்யத்துடைய கடைசியில் எது இருக்காதுன்னா பாவம் இருக்காது. ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் புதிய எருசலேம் உலக ஜனங்களால் ஜெயிக்கப்பட்ட பூமி எப்படி இருக்குன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நாய்களும் சூரியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். ஒருத்தர் கூட ராஜ்யத்துக்கு வர முடியாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? உலக ஜனங்களுக்கு வரக்கூடிய கேரக்டர்ஸ் இதெல்லாமே, இந்த கேரக்டர் ஒண்ணு கூட உலக ஜனங்களுக்கு வராம இருக்குன்னா அதான் வெற்றி. அந்த வெற்றியை தான் தேவன் யார் மூலமா வாங்கி தர போறாருன்னா, இயேசு கிறிஸ்து மூலமாகவும் சபையின் மூலமாகவும் முற்பிதாக்கள் மூலமாகவும் உலக ஜனங்களுக்கு என்ன பண்ண போறாருன்னா வாங்கி கொடுக்க போறாரு. இந்த விஷயத்தை தான் சபைகளில் உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை நான் என்ன பண்ணேங்கிறாரு, அனுப்பினேங்கிறார். ஸோ இப்போ எத்தனை பேர் சேர்ந்து உலக ஜனங்களை ஜெயிக்க வச்சிருக்காங்க? ஒன்று இங்க முற்பிதாக்கள் யாரும் பதில போட்டிருக்காங்க. மோசே, ஆரோன், ஊர், யோசுவா. 4 பேர் முக்கியம் இல்லைங்களா? 4 பேரும் முக்கியம். இந்த 4 பேர்ல யார் ரொம்ப முக்கியம்? எதை வச்சு கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? அது அவங்க டைரக்டா போய் சண்டை போடுறதுனால ஜெயிக்கல, சிலுவை நிழல் விழுந்தனால தான் ஜெயிச்சாங்க. சிலுவை யார் அடையாளம்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப இதுல யார் முற்றிலும் வெற்றி பெறுவதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு கூட சொல்றேன், அப்போஸ்தலனை போல் வெற்றி பெற்று விட்டேன் என்று சொன்னார் இல்லையா? என்ன காரணத்தினால? அவருக்கு யார் வெற்றி கொடுத்தது? அவர் போராடினாலும் அவருக்கு வெற்றி கொடுத்தது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஸோ ஜெயிக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணவங்களுக்கு ஜெயிக்கிற விஷயத்தை சொல்லிக் கொடுக்கறதே நம்முடைய ஆண்டவர் தான். ஏன்னா அவர் தான் முதல்ல ஜெயிச்சவர். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்ல வசனம். கடைசி அந்த வெற்றி எப்படி வருதுன்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அடுத்து ரோமர் 8:37 வாசிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். எப்படி ஜெயம் கொள்றவங்க? நம்ம முற்றும். அப்ப நம்முடைய வாழ்க்கை ஓட்டம் இருக்குல்லையா, ஓடிட்டு இருக்கலையா? இப்ப இந்த ஓட்டம் எதை நோக்கி ஓடிட்டு இருக்குது? ஒரு வெற்றி. அந்த வெற்றி நமக்கு யார் மூலமா வருதுன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ உலக ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்துடைய சிலுவை நிழல் தான் வெற்றியை வாங்கி கொடுக்குதுன்னா கண்டிப்பா நமக்கும் வெற்றியை கொடுக்கிறது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சிலுவை நிழல் தான். இந்த விஷயம் யாத்திராம புஸ்தகத்துக்கு இருக்கு. நமக்கு வெற்றியை வாங்கி கொடுக்கிறதும் இயேசு கிறிஸ்துடைய சிலுவை நிழல் தாங்கிறத யாத்திராமம் 17ஆம் அதிகாரத்தில் சொல்லி வச்சிருக்காரு. வாசிக்கலாம் பாருங்க. யாத்திராமம் 17ஆம் அதிகாரம் 14, 15, 16 வாசிங்க. யாத்திராமம் 17ஆம் அதிகாரம் வசனம் 14 முதல். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி. எதற்கு பின்பு? அமலேக்கியரை ஜெயிச்சதுக்கு அப்புறமா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. நம்ம எப்படி தப்பா புரிஞ்சுக்கூடாது தெரியுமா? இது அடுத்து நடத்த ப்ராசஸ் என்ன பண்ணக்கூடாது, புரிஞ்சுக்கூடாது. கன்சால்டேட் பண்றாரு. இப்ப இதுக்கு முன்னாடி நடந்தது 2 சம்பவங்களையும் கன்சால்டேட் பண்ணிட்டு இப்போ ஒரு விஷயத்தை சொல்றாரு. வாசிங்க. இதை நினைவு கூறும் பொருட்டு எங்க ஞாபகம் நமக்கு? நினைவு கூறும் பொருட்டு எதை இயேசு கிறிஸ்து என் பையன் சிலுவையில் அடிக்கப்படாம உங்களால ஜெயிக்க முடியாதுங்கிறத நான் ஏற்கனவே பண்ணி காமிச்சிருக்கிறேங்கிறத நீங்க அப்படியே மறந்துடக்கூடாது.
என்ன பண்ணும்? நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன். அன்னைக்கு அமலேக்கு முற்றிலுமா துரத்தப்படல, அந்த போர்ல மட்டும் தான் துரத்தப்பட்டாங்க. ஒரு நாள் கண்டிப்பா அமலேக்க வானத்துக்கு கீழே இல்லாதபடிக்கு என்ன பண்ணிடுவேன், செஞ்சிருவேன். ஆனா அது செய்யற வரைக்கும் நீங்க இதை நினைவு கூற வேண்டும். புரியுதா? நீங்கள்னா யாரு? இப்ப நீங்கள் தான், எல்லாமே நம்ம தான், நல்லவங்க பூரா நம்ம தான். பரவாயில்ல, கரெக்டா? நம்ம என்ன பண்ணோம்னா அதை நினைவு கூறணும். அதுக்கு மோசேவுக்கு ஒரு அடையாளத்தை காமிக்கிறார். வாசிங்க 15ஆம் வசனம். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு, அந்த இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு பேர் வச்சிட்டார், யெகோவா நிசி என்று பெயரிட்டு. அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக இருந்தபடியால், எப்பவுமே அமலேக்கியுடைய கை யாருக்கு விரோதமா இருக்கும்? கர்த்தருடைய சிங்காசனத்திற்கு விரோதமாய் இருந்தபடினால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றார். தலைமுறை தோறும் அமலேக்குக்கு விரோதம் என்ன நடக்குமா? யுத்தம் நடக்கும். அப்படி இந்த சம்பவம் உலக ஜனங்கள் வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா நடக்க போற விஷயம் இல்ல, இப்பயிலிருந்து நடக்கிற விஷயம். இப்ப என்ன, எப்பயிலிருந்து? பழைய ஏற்பாட்டு காலத்துல மோசேவை இந்த ஃபார்மாலிட்டி செய்ய சொன்னப்பிலிருந்தே அமலேக்கூட யுத்தம் யாருக்கு இருக்கு? நமக்கும் இருக்கு, உலக ஜனங்களுக்கு இருக்கு. ரெண்டு பேருமே ஜெயிக்கணும்னா முதல்ல இப்ப நாம என்ன பண்ணோம்னா நினைவு கூறணும். எப்ப நினைவு கூறணும்? நம்ம சுவிசேஷ யுகம். உலக ஜனங்கள் எப்ப நினைவு கூறணும்? மேசியாவின் யுகம். இந்த ரெண்டு யுகத்திலையும் நினைவு கூறும் பொருட்டு ஒரு புஸ்தகத்தில் இந்த ப்ராசஸ் என்ன பண்ணிடு, எழுதி. என்ன ப்ராசஸ்? வெற்றி பெறுவது எப்படி என்ற ப்ராசஸ் எழுதி. அவங்க பார்த்து படிச்சு என்ன பண்ணிட்டோம், வெற்றி பெற்றுக் கொள்ளட்டும் அப்படிங்கிறத தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா கிளியரா சொல்லிட்டார். அடுத்த பாயிண்ட், அந்த இடத்துல மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி என்ன பேர் வச்சாரு? யெகோவா நிசி. அர்த்தம் தெரியுமா? லார்ட் இஸ் மை பேனர். அவர் தான் எனக்கு பேனர் அர்த்தம். இந்த சப்ஜெக்ட் தேவையில்லை, அடுத்த பாயிண்ட் வந்துடலாம். அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு எப்படி இருந்துச்சாமா? விரோதமா இருந்துச்சாமா? எவ்வளவு நாள் விரோதமா இருந்துச்சாமா? தலைமுறை தோறும். எதுக்கு விரோதமா இருந்துச்சு? அமலேக்கு கர்த்தருடைய சிங்காசனம். எப்படி 1000 ஆண்டு அரசாட்சியில இயேசு கிறிஸ்து செய்யற வேலைகள் எல்லாம் அப்படியே கன்சல்டேட் பண்ணி பாருங்க. இதுவும் ஒரு வேலையை தரும். எது? பாவத்தை ஜெயிப்பதும் ஒரு வேலையை. கரெக்டா? இயேசு கிறிஸ்து சிங்காசனத்தில் உட்கார்றாரு. தேவன் அவருக்கு 1000 வருஷம் அரசாட்சி செய்யறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அந்த வாய்ப்புல பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு யாரு? மரணம். ஸோ இந்த யுத்தம் எப்போ நடக்கும்? தலைமுறை. ஸோ நடக்கிறப்ப பார்த்துக்கலாமா அல்லது நினைவு கூறணுமா? நினைவு கூறணும். எப்பப்பெல்லாம் நினைவு கூறணும்? எப்பப்பெல்லாம் ஞாபகம் வருது அப்பப்பெல்லாம் நினைவு கூறணும். தேவன் கிளியராக சொல்லியிருந்தார். நினைவு கூறணும் என்ன அர்த்தம்னா, என்னைக்கு என் பையன் அடிக்கப்பட்டவனோ அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ண முடியாது, நினைவு கூறணும். பண்ணுற மாதிரி என்ன வாசிக்கலாம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து, இது சுவிசேஷத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற சபைக்கு கம்பல்சரியா வெற்றி பெறுவது எப்படி என்பதை எழுதி வைக்கப்பட்ட ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை யார் கடைபிடிக்கலையோ அவங்களால தங்களே ஜெயிக்க முடியாது. அப்புறம் எப்படி உலக ஜனங்களை ஜெயிக்க வைக்க முடியும்? சோ சொல்றாரு, அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது. இது சாதாரணமான விஷயம் கிடையாது, என்னுடைய சரீரமா இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். என்னை நினைவு கூறும்படி இதை நீங்க என்ன பண்ணுங்க, செய்யுங்க. அப்ப இந்த விஷயத்தை தான் நம்ம நினைவு கூர்ந்துட்டு அப்புறம் வந்திருக்கோம். ஸோ நினைவு கூர்ந்தப்ப என்ன நினைவு கூர்ந்தோம்னா, நமக்கு வெற்றி கொடுக்குற இயேசு கிறிஸ்து அவர் அடிக்கப்பட்டு தான் நமக்கு வெற்றியை கொடுத்துருக்காருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு நமக்கும் அந்த மாதிரி பாடுகள் வருங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும். இந்த பாடுகளையே பொறுத்துக்க முடியாது நம்மளால. எப்படி நாளைக்கு உலக ஜனங்களை பாடுகள் இருந்து காப்பாற்றுறது கவுன்சிலிங் கொடுக்க முடியும்? உலக ஜனங்களுக்கு சிலுவை நிலையில் எப்படி போய் அவங்களுக்கு சேர்த்த முடியும்? ஆனால் கண்டிப்பா தேவன் 1000 ஆண்டு அரசாட்சியில கிறிஸ்து மூலமா செய்யற மிகப்பெரிய ப்ராசஸ்ல கண்டிப்பா அமலேக்கிற கம்ப்ளீட்டா உலகத்தோட்டு என்ன பண்ணிடுவாங்க, எடுத்துருவார். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 24, 25, 26. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் வசனம் 24 முதல். அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமா இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக் கொடுப்பார். இந்த சம்பவத்துல பார்த்தா மோசே மாதிரி கரெக்டா போர்ல ஜெயிச்சு ப்ராஜெக்டை ஹேண்ட் ஓவர் பண்றாரு. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து என்ன பண்ண போறாருமா, தேவனுக்கு விரோதமா இருக்கிற சகல துரைத்தனத்தையும் அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து ஜெயித்து, இதை எப்படி ஜெயிக்க வைக்க போறாருன்னா, உலக ஜனங்களுக்கே உண்மையை சொல்லி கொடுத்து உண்மையான மனசோட அவங்கள பொய்க்கு விரோதமா போராட வைக்க போறாரு. அப்படி போராட வைக்கும் போது அவங்களே வேண்டான்னு தள்ளிடுவாங்க பாவத்தை. அப்படி தள்ளுறது இந்த இடத்துல சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து
தேவனும் பிதாவுமா இருப்பதற்கு ராஜ்யத்தை என்ன பண்ணிடுவாரு? ஒப்பு கொடுத்துருவாரு. அப்படி ஒப்பு கொடுக்கணும்னா ஒரு விரோதி கூட கீழே இருக்கக்கூடாது. ஒரு விரோதி கூட கீழே இருக்கக்கூடாது. அப்ப எல்லா விரோதியும் யார் அழிப்பா? உலக ஜனங்கள் தான். உலக ஜனங்கள் எப்படி அழிப்பாங்கன்னா உண்மையை புரிஞ்சுக்கிட்டு அழிப்பாங்க. அதுதான் உலக ஜனங்களுக்கு வெற்றி. அதுதான் எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படுறது. அது பவுல் என்ன அழகா சொல்லியிருக்காரு பாருங்களேன். 1 கொரிந்தியர் 15:25. 1 கொரிந்தியர் 15:25 எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்துக்கு கீழாக்கி போடும் எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்ரு மரணம். பரிகரிக்கப்படும் கடைசி சத்ரு மரணம். எனக்கு ஒரு கேள்வி, கடைசி சத்ரு மரணம்னு என்ன அர்த்தம்? கடைசி சத்ரு மரணம் என்ன அர்த்தம்னா அதுக்கப்புறம் சத்துருக்களை இல்லைன்னு அர்த்தம். அதான மீனிங். பரிகரிக்கப்படும் கடைசி சத்ரு மரணம்னா அதுக்கப்புறம் சத்துருக்களே கிடையாது. யாருக்கு சத்துரு கிடையாது? தேவனுக்கு ஒருத்தர் கூட என்ன கிடையாதுன்னா சத்துருக்கள் கிடையாதுங்கிறத கிளியரா முடிச்சுக்கிறதுக்கு மோசே மலை மேல, யோசுவா மலைக்கு கீழே. மலை மேல இருக்கிற மோசே கூட இருக்க போறது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம அப்படின்னு சொல்றதுக்கு எங்கெங்க போயிட்டு வருது பார்த்தீங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை தரம் அப்படிங்கிறத நம்ம சீர்தூக்கி பார்க்க வேண்டியதுல இருக்கிறோம். செக் பண்ணி பாருங்களேன், நம்ம எப்படி இருக்கிறோம். நம்ம பேசுகிற பேச்சுக்கள் உண்மையாலுமே ராஜ்யத்தில் உலக ஜனங்களுக்கு கற்றுத்தர மாதிரியா இருக்குது? ஒரு நல்ல விஷயத்த மற்ற ஜனங்களுக்கு கற்றுத்தர மாதிரி நம்முடைய பேச்சு இருக்கா? உலக ஜனங்களுக்கு நன்மையை புரிய வைக்கிறதுக்கு, இயேசு கிறிஸ்துவின் ரான்சம் புரிய வைக்கிறதுக்கு நம்ம கிட்ட நல்ல உண்மையான சுத்தமான எண்ணங்கள் இருக்கா? நம்முடைய பேச்சுக்கள் அப்படி இருக்கா? நம்முடைய சிந்தனைகள் அப்படி இருக்கா? நம்ம காதில் கேட்குற வார்த்தைகள் நல்ல வார்த்தைகள் இருக்கா? தப்பான வார்த்தையை வேண்டாம் ஒதுக்குறோமா? இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம்னா சீர்தூக்கி பார்க்க வேண்டியதாக இருக்கும். அதெல்லாம் பண்ணுறதுக்கு தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு தடவை பண்ணிட்டு விட்டா மறந்து விட்டான். வருஷம் என்ன பண்ண சொல்கிறாருன்னா அவரையே நம்ம கொடுத்து நினைவு கூற வச்சிருக்கேன். ஸோ இந்த நினைவு கூறுதலை நம்ம உண்மையை அனுசரிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் நம்ம தேவையில்லாத பேச்சுக்கள், தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஜெயிக்கிற குரூப்பில் போய் சேர்றவங்களா இருக்கணும் அப்படிங்கிறத உங்கள் இடத்துல தாழ்மையாக நினைத்து வச்சுட்டு தேவன் தாமே நம் அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்து நம்மை ஆசீர்வதிச்சிருக்கார். அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து அடுத்தது நம்ம அறிவிப்புகளுக்குள் அடுத்த செஷனுக்குள் நம்ம கடந்து போகலாம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு நாளிலும் கூட நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்முடைய அன்பு சகோதரர் மூலமாக ஒரு உன்னதமான பாடத்தை தேவன் கற்றுக் கொடுத்தார். திரும்ப திரும்ப பிதாவாகிய தேவன் வலியுறுத்தக்கூடிய ஒரு முக்கியமான காரியம் இந்த பாடத்தில் பார்க்கும் பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய ஈடுபலியின் முக்கியத்துவம், அதை வாங்கி கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் நம்ம எப்படி அந்த ராஜ்யத்துக்குரிய ஒரு பிள்ளைகளாக இருக்கிறோம், இந்த பூமியில நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு நிழலான ஒரு காரியத்தில் கூட தேவன் நமக்கு கொடுத்தாருன்னு பார்க்குறோம். இந்த ஒரு மேலான பாடத்தை கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாகவே நாம் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளலாம். அதுபோக தூது கொடுத்த நம்முடைய அன்பு சகோதரர் கூட சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாளுக்குண்டான இரவின் கீதங்களை இப்பொழுது நாம் என்ன பண்ணலாம்னா வாசிக்க கேட்கலாம். இன்றைய நாளுக்குண்டான இனிய இரவின் கீதங்கள் ஏப்ரல் 24ஆம் தேதி, மார்க் 4ஆம் அதிகாரம் 20வது வசனம். வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1 30, 1 60, 1 100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்றார். இதனுடைய விளக்கம், நம்முடைய இருதயம் நல்ல விதை முளைப்பதற்கான நல்ல நிலமாக இருக்க நிச்சயித்துக் கொள்ள வேண்டும். ராஜ்யத்தின் வசனங்களாகிய நல்ல விதைகளை பெற்றுக்கொண்டு அது பலன் தரும்படியாக அபிவிருத்தி செய்ய வேண்டும். பலன்களிலே வித்தியாசமாக சில 30, சில 60, சில 100 எஜமானுடைய பாராட்டை பெறும்படியாக நாம் மேன்மையான மிகுந்த பலன்களை கொடுக்கத்தக்கதாக முயற்சி செய்ய வேண்டும். அதுவே நம்முடைய ராஜாவுக்கு மிக பிரியமானதும் கூட. நம்முடைய முழு பலத்தோடு இந்த ராஜ்ய சேவை செய்வோம். நம்முடைய விசுவாசத்தை எப்படி அதிகரிக்க முடியும்? களங்கமற்ற இருதயத்தோடும் விதை விளையத்தக்கதான எல்லா முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டு அதிக அளவில் தேவ பக்தியோடும் பயத்தோடும் பூரணமாகும்படி கடந்து போவோமாக. அறுவடையோ சமீபமாய் இருக்கிறது. நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாகி இன்னும் சந்தர்ப்பம் இருக்கின்ற பொழுதே எல்லா முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டு மிகுந்த கனிகளை கொடுப்பதற்கு வேண்டிய யாவற்றையும் செய்வோமேயானால் நமது ஆண்டவரின் பூரண பாராட்டையும் பெற முடியும் என்பதே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளுக்குண்டான இந்த ஒரு கூடுகைக்கு இறுதியாக
நம்முடைய அன்பு சகோதரர் கார்த்திகேயன் அவர்கள் வந்து நம்ம மத்தியில ஜெபம் செய்வார். அதைத் தொடர்ந்து ஒரு சில முக்கியமான அறிவிப்புகளை நம்முடைய அன்பு சகோதரர் ஜேம்ஸ் பாஸ்கர் அவர்கள் நம்முடைய வழங்குவார். ஜெபம் செய்வோம். தாம் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிறதான எங்கள் அன்பின் ஒன்றான பரலோக பரம தகப்பனே, இதோ இந்த நாளிலும் கூட தகப்பனே, நாங்கள் உங்களுடைய சத்திய வசனங்களை எங்களுடைய சகோதர வாயிலாக நாங்கள் கேட்டு பெற்றுக்கொண்ட தகப்பனே, கேட்ட சத்தியின் பிரகாரமாக நாங்கள் வாழ வளர தேவன் தாமே எங்களுக்கு நல்ல பரிசுத்தாவியின் வளர்த்து தந்து ஆசிரிக்க வேண்டுமா எங்கள் சேர்க்கிறோம் தகப்பனே. காலம் கடைசி என்பதை நாங்கள் அநேக சத்திய பாடங்கள் வாயிலாக கேட்டு தெரிந்துள்ளோம் தகப்பனே. உம்முடைய ராஜ்யத்தின் புத்திரராக நாங்கள் தேர்வு செய்யப்பட்ட நாங்கள் அந்த ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாகவும் உம்முடைய நேசகுமாரனுடைய கூட ஆலயம் செய்யும்படியாகவும் எங்களை நாங்கள் தகுதிப்படுத்திக் கொள்ள தேவனே எங்களுக்கு பரிசுத்தாவி தந்து அதிகமாக தந்து ஆசிரியமா செய்யணும் தோன்றேன். ஆலயம் செய்யக்கூடிய தகுதியும் நாங்கள் வளர்த்திக் கொள்ள தேவனே நீர் உமக்கு சுத்தமானால் உம்முடைய நேசகுமாரனுடைய கூட நாங்கள் ஆலயம் செய்ய எங்களுடைய நல்ல குணலட்சணங்கள் நாங்கள் அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு பிள்ளைகளாக இந்த பூமியில் வர வேண்டுமா இந்த ஜெயத்தின் தகப்பனே. அன்பின் பிதாவே, மீண்டுமாக உங்களுடைய சன்னை நோக்கி வருமாய் உங்களுடைய காரியங்கள் எல்லாத்தையும் உங்களுடைய சமூகத்தில் தாழ்த்தியப்படுத்தி இந்த சிறிய வேண்டுதலை விண்ணப்பங்களையும் உங்களுடைய கர்த்தர் பிரச்சனமாக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெயிக்கிறவங்கள் அன்பின் பிதாவே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளுக்கு நான் அறிவிப்புகளை நாம் இப்பொழுது கேட்போம். வழக்கம் போல் ஒவ்வொரு நாளும் மாலை 7 மணிக்கு தொடர்ந்து நம்முடைய வேத பாடங்கள் நடைபெறும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவரும் அதை பார்த்து பயன்படும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்போ கொஞ்சம் லாக்டவுன் ஏதோ கொஞ்சம் தீவிரமாக பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. கோவை, அப்புறம் மதுரை, சென்னை மாநகரில் இருக்கவங்களுக்கு, அப்புறம் திருப்பூர், ஈரோடு, சேலம்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் எந்த விதத்திலையும் நம்முடைய சப்ஜெக்ட் வந்து சேர்றதுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகவே தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து சத்திய பாடங்கள் 7 மணிக்கு நடைபெறும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். நாளைய தினத்தில் சப்ஜெக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா பேசிக் சப்ஜெக்ட் கேட்குறவங்களுக்கு தனியாக வேற ஒரு ஃபேஸ்புக் பேஜில் வரும். அந்த ஃபேஸ்புக் பேஜில் நீங்களும் பார்க்குறதா பார்க்கலாம். அந்த அட்ரஸும் உங்களுக்கு போடப்படும். முடிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். அதுக்கான நேரம் வந்து 8:30 மணி என்று தீர்மானிச்சிருக்கோம். இந்த 8:15 பேசணும், பட் 8:15 முடிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லாதனால 8:30 நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்கிறோம். அதை பற்றின அறிவிப்புகளும் நாளைக்கு தெளிவாக உங்களுக்கு வழங்கப்படும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ அத்துடன் அறிவிப்புகள் நிறைவேறுகின்றன. தேவன் தாமே நம்ம அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமாம்.